அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் திருக்குறள் பற்றிய எண்ண பகிர்வுகளை நவில்தரும் நூல்நயம் என்ற தலைப்பிலே திருக்குறள் எண்ண பகிர்வுகளை வள்ளுவர் குரல் குடும்பம், வலைதமிழ்.com மற்றும் கற்க கசடர 3 அமைப்புகள் இணைந்து நடத்தி வருகின்றன. இன்றைய நிகழ்வு அரை சதத்தை நோக்கி, அதாவது இன்று 47வது நிகழ்வு அரை சதத்தை நோக்கி வெற்றிகரமாக நகர்ந்து வருகிறது. இன்றைய தினம் சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக தமிழ்கடல் உயர் திரு தேப்போமி ஐயா அவர்களின் வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் என்ற நூலின் நயவுரையை நமக்காக வழங்கிய மதுரை தியாகராசர் கல்லூரியின் உதவி பேராசிரியர் திருமதி மோகனா அவர்கள் சென்ற வாரத்தில் வள்ளுவர் கண்ட நாடு பற்றிய நயவுரையை நமக்காக வழங்கினார்கள். அதில் இன்னும் அழுத்தமாக இது ஒரு அரசியல் நூலாக கருத வேண்டும் என்ற கருத்தை தேப்போமி வலியுறுத்தி உள்ளார்கள் என்பதை சொன்னார்கள். அதைத் தொடர்ந்து 2வது பகுதியாக இன்று வள்ளுவர் கண்ட காமமும் என்ற பகுதியை பற்றி தேப்போமி ஐயா அவர்கள் என்ன கூறியுள்ளார்கள் என்பதை இன்று நமக்காக வழங்க உள்ளார்கள். அம்மையார் அவர்களை 3 அமைப்புகளின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்று புதியதாக 2 கல்லூரி பேராசிரியர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஏனைய அறிஞர் பெருமக்களையும் இந்த நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்று அம்மையார் பற்றிய அறிமுகத்தை திரு பொன்னியின் செல்வன் அவர்கள் நமக்கு வழங்க உள்ளார்கள். நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 47வது நிகழ்வு இருக்கிறோம். இன்று கடந்த வாரம் நிகழ்த்திய சொற்பொழிவின் தொடர்ச்சியாக அமைந்துள்ளது. வள்ளுவர் கண்ட நாடும் காமம் என்ற பகுதியில் 2ஆம் பகுதியான காமம் குறித்து பேசியிருப்பவர் முனைவர் மோகனா அவர்கள். இவர்கள் மதுரையில் உள்ள புகழ்பெற்ற தியாகராஜர் கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் தமிழில் விலாச நூல்கள், தமிழ் அச்சு மரபுசார் பதிவுகள், தேவார யாப்பியல், சங்க இலக்கியம், வடிவம், வரலாறு, வாசிப்பு ஆகிய நூல்கள் எழுதியுள்ளார். இவற்றில் குறிப்பாக தேவார யாப்பியல் என்பது இவருடைய முனைவர் பட்ட ஆய்வாக இருக்கிறது. அண்மையில் கூட அவர் சாகித்ய அகாதமியின் இலக்கிய சிற்பிகள் வரிசையில் பல நூல்கள் அச்சிடப்பட்டுள்ளன. அதில் பேராசிரியர் தோ. பரமசிவம் அவர்கள் குறித்த நூலை எழுதியுள்ளார். இது மட்டுமின்றி காஞ்சிபுரத்தை குறித்த ஐரோப்பிய அமெரிக்க தமிழினர்களின் குறிப்பு இவற்றை தொகுத்துள்ளார். அது மட்டுமின்றி பெண் எழுத்துகள் பன்முக வாசிப்பு என்ற நூலையும் தொகுத்து அளித்துள்ளார். சங்க இலக்கியம், யாப்பியல், சுவடியியல், பதிப்பியல், கல்வெட்டியல், இதழியல் என பன்முகப்பட்ட ஆய்வுப்புலங்களில் இயங்கி வருவர் முனைவர் மோகனா அவர்கள். அவர்களை அன்புடன் அழைத்து வணங்கி கடந்த வார சொற்பொழிவை தொடருமாறு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவர் கண்ட காமம், தேப்போமியினுடைய நாடும் காமமும் அந்த நூலின் 2வது பகுதி. நாடு குறித்து அவர் மிக விரிவாக பேசியிருக்கிறார். அதனோடு ஒப்பிடும்பொழுது காமம் குறித்த மிக முக்கியமான செய்திகளை மட்டும் அவர் இந்த பகுதியில் கூறியிருப்பதை பார்க்க முடிகிறது. தெளிவா கேக்குதுங்களாங்க? இந்த பகுதியை நான் பகுத்துக்கிறேன். முதல் பகுதி என்னன்னா, காமத்துப்பால் இன்பத்துப்பால் பெயரிடும் முறையில் இருக்கிற சில அவர் ஆய்வு காலத்தில், அதாவது தேப்போமியினுடைய காலத்தில் எழுப்பப்பட்ட சில கேள்விகளுக்கான விடை. இன்பத்துப்பாலா காமத்துப்பாலா? 2வது, வாத்சாயனரின் காமசாஸ்திரத்தை பின்பற்றிதான் வள்ளுவர் காமத்துப்பாலை எழுதினாரா என்கிற, இது உரைகாரர்களிடையே உரை எழுதியவர்கள் செய்கின்ற இந்த வடமொழி சார்பான செய்திகள் குறித்து விரிவாக பேசுகிறார். இது காமசாஸ்திரத்தோடு ஒத்து போகிறதா? காமசாஸ்திரத்தை பார்த்துதான் வள்ளுவர் காமத்துப்பால் எழுதினாரா? இதை 3வது, தமிழ் அகமரபு தொடர்ச்சியில் திருக்குறள் எவ்வாறு பொருந்தி போகிறது? 4வது, அந்த அகப்பொருள் மரபு தொடர்ச்சியில் வள்ளுவர் செய்த புதுமை எது? இந்த 4 நிலைகள்ல
வள்ளுவர் கண்ட காமம் குறித்த தேப்போமின் கருத்துக்களை நம்மால் பகுத்து கொள்ள முடியும். முதல்ல அறம், பொருள், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், இந்த மூன்றை பத்தி தொடங்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, இதை வந்து திரிவர்க்கம் அப்படின்னு வடமொழியில வழங்கக்கூட அறிஞர்கள் பொருத்தி பாக்குறாங்க. ஆனா தமிழ் பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியமே இன்பமும் பொருளும் அறனும் அப்படின்னு அடுக்கி இருக்கிற அந்த 1037வது நூற்பாவை எடுத்துக்காட்டி இது இந்திய மரபிற்குரிய பழந்தமிழர் மரபு அப்படின்னு சொல்லி தேப்போமே எடுத்துக்காட்டுறாரு. அறத்துப்பால் பொருட்பால் என்று பெயரிட்ட திருவள்ளுவர் அடுத்து வந்து தொல்காப்பியத்தை ஒட்டி இன்பத்துப்பால் என்று தானே பெயரிட்டிருக்க வேண்டும், ஏன் காமத்துப்பால்னு வச்சாங்க அப்படின்னு இந்நாளில், அதாவது அவர் அப்படியே சொல்றாரு, இந்நாளில் இவ்வாறு ஒரு கேள்வி பிறக்கின்றது. இது வந்து தேப்போமினுடைய அந்த காலத்தை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அப்புறம் என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி மறுக்கிறவங்க நிச்சயமா வந்து திருவள்ளுவர் காமத்துப்பால்ன்ற பெயரை வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு மறுக்கிறவங்க எதெல்லாம் காட்டுறாங்க சான்றுன்னு பாத்தீங்கன்னா, காமம் என்பது வட சொல், தர்மார்த்த காமம் அப்படிங்கிறது வடமொழி தொடர். அதனால இந்த பெயரையே வந்து இன்பத்துப்பால்னு தான் நம்ம வந்து வைக்கணுமே தவிர காமத்துப்பால்னு வள்ளுவர் வச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு அவங்க அந்த வாதங்களை வைக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியும், இப்ப தேப்போம் என்ன எடுத்து காட்டுறாருன்னா, தொல்காப்பியத்திலேயே வந்து காம கூட்டம் அப்படிங்கிற ஒரு அழகிய தொடர் வருது. அதுக்கப்புறம் சிறந்தது காதல் காமம் அப்படின்னு சொல்ற பரிபாடலை எடுத்து காட்டுறாரு. அப்ப திருவள்ளுவர் வந்து வடநூல் அறியாதவரா, இல்ல அறிந்து கொள்வது தவறா, மொழிக்கென ஒரு கொள்கை உண்டா, ஆங்கிலம் அறிவது தவறா, ஆங்கிலத்தில் நாம் அறிவன இன்னாலய கொள்கையாவன அன்றி ஆங்கில மொழி கொள்கையாமா அப்படின்னு நிறைய கேள்விகளை வந்து அவர் எழுப்புறாரு. இப்ப ஒரு மொழியை தெரிந்து கொள்வதோ அல்லது அந்த மொழியில் இருக்கின்ற நூல்களை தெரிந்து கொள்வதோ ஆய்வு என்கிற அந்த நிலையை விசாலப்படுத்துமே தவிர அது எங்கனம் மொழிக்கு கேடாக அமைந்துவிடும் அப்படின்னு கேட்டுட்டு, இந்த காமம் என்ற சொல்லையே உலகம்ன்ற மாதிரி ஒரு பொது சொல்லாக, அது தமிழுக்குரிய சொல்லாக எடுத்துக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வியை தேப்போம் எழுப்புறாரு. அது மட்டும் இல்லாம இந்த காமம் என்ற சொல்லும் இன்பம் என்ற சொல்லும் திருக்குறள்ல எப்படியெல்லாம் எடுத்து ஆளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, இன்பம், இன்பு, இன்பத்துள் என்ற முப்பெரு வடிவ வேறுபாட்டோடும் இன்பம் என்ற சொல் திருக்குறளில் 26 இடங்களில் மட்டுமே வந்துள்ளது அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி நமக்கு கொடுக்குறாரு. எந்த வடிவத்தை திருவள்ளுவர் மிகுதியாக பயன்படுத்துகிறார். ஆனால் காமம் என்பதோ காமத்தை, காமத்தால், காமத்தான், காமத்திற்கு, காமத்தின் என உருபு ஏற்றும், காமத்து என சாரியை பெற்றும், காமக்கலன் என்பதிற்போல தொகை சொல்லில் முன்மொழியாய் நின்றும், காமன் என ஆண்பால் விகுதி ஏற்றும், காமுறுதல், காமுறுவர், காமுற்றார், காமுற்று என உரு என்ற துணைவினையோடு வெவ்வேறு வினை வடிவடைந்தும் காமம் என்றே நின்றும் குறளில் 46 முறை வழங்கி வர காண்கிறோம் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட 2 மடங்கு, அது 26 இடம்னா இது 46 பயின்று வருவதை எடுத்துக்காட்டி, காதல் இன்பத்திற்கே இன்பம் என்பது பல வகை, ஆனால் காதலினால் ஏற்படுகின்ற இன்பத்தை சொல்லும் பொழுது வழக்குப்படி அவர் காமத்துப்பால் என்றுதான் பெயர் வைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவிற்கு தேப்போமி வருகிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, இன்பம் கடல் மற்று காமம் அக்தடுங்கால் துன்பம் அதனில் பெரிது என்ற குறளிலும், ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின் என்ற குறளிலும் ஆடுக 2 இடங்களில் இன்பம் என்ற சொல் திரிபின்றி வருகிறது. இப்ப அடுத்து என்ன சொல்றாருன்னா, மிக தெளிவாக திருவள்ளுவர் காமம் வேறு இன்பம் வேறு பிரித்து காட்டுவதையும் இக்குறட்பாக்கள் நமக்கு உணர்த்துகின்றன அப்படிங்கிறார். அப்ப அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்றாரு, இன்பம் வந்து 2 இடங்கள்ல தான் திரிபின்றி வருது, ஆனா காமம் என்ற சொல் திரிபின்றி 39 இடங்களில் வழங்கி வந்திருக்கு. அதனால இந்த காமத்துப்பால் என்ற பெயர் திருவள்ளுவரிட்ட பெயராக தான் இருக்கும், அவ்வாறு அன்று என்று கூறுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று தேப்போமி வருகிறார். அதுக்கு என்ன திரும்ப விளக்கம் சொல்றாருன்னா, காமம் என்பது இன்ப அன்பு, அதன் பயன் இன்பம், இன்பமே முடிந்த பயன். இந்த முடிவினை வற்புறுத்துகின்ற தொல்காப்பியர் முடிவிலிருந்து தொடங்கி இன்பமும் பொருளும் அறனும் என்று முறை செய்து அரண் என்ற அடிப்படையை விளக்குகின்றார் அப்படின்ட்டு இத பேசிக்கிட்டு போறாரு. அப்ப ஆக மொத்தம் தேப்போமியினுடைய கருத்துப்படி அந்த 3வது பால் காமத்துப்பால் என்பது வந்து நம்மளால தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு மிக நீண்ட விவாதத்தை இதன் அடிப்படையில் வந்து தேப்போமி நிகழ்த்தி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அதாவது
காமம் என்பது காரணம், இன்பம் என்பது காரியம். இப்படி இதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. ஆஹ் இப்ப இந்த பொதுவாவே தமிழ் பண்டைய இலக்கியங்கள்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அது ஒரு தொகை நூல், தொகுப்பு மரபு, தொகை சார்ந்தவற்றுக்கு கொடுக்கப்படுகின்ற குறிப்புகள், அடையாளங்கள், அதிகார பகுப்பு முறையில ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் கேள்வி எழுப்பிக்கிட்டு ஒரு பணுவலுடைய உண்மைத்தன்மையை வந்து மடைமாற்றுறதுல தேப்போமிக்கு உடன்பாடு இல்லை. அப்ப வந்து அந்த பணுவலுக்குள்ள இருக்கிற செய்திகள், பணுவலுக்குள் பேசப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு நாம் ஒரு துணிவுக்கு வர வேண்டுமே தவிர மேம்போக்காக பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுலயும் தேப்போமி தெளிவாக இருக்கிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, கடைசியா இந்த இன்பம் என்றது ஒரு காலத்து ஒரு பொருளான் ஐம்புலனும் நுகர்த சிறப்புடைத்தாய காம இன்பத்தினை அப்படின்னு பரிமேலழகர் விளக்குறதை எடுத்துக்காட்டி, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள என்று வள்ளுவர் கூறியதிலிருந்து இன்பத்தில் பல வகை இருந்தாலும் இங்கு காமத்தால் ஏற்படுகின்ற இன்பத்தையே பேசுவதால் இது காமத்துப்பால் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. அதே மாதிரி நான் முன்ன சொன்ன மாதிரி காமம் என்பதை வடமொழி என்று கொள்வானேன், இச்சொல் இருக்கு வேதத்தில் கண்டதே ஆனாலும் காலம் உலகம் என்பவை போல தமிழ் சொல்லும் ஆகாதோ அப்படின்னு ஒரு கேள்விய எழுப்புறாரு. அதுக்கப்புறம் அந்த சொல்லினுடைய அடிச்சொல் வேர்ச்சொல் ஆய்வுக்கெல்லாம் போறாரு. நமக்கு தெரியும் தேப்போமி அவர்கள் அடிப்படையில் ஒரு மொழியியல் அறிஞரும் கூட. மொழியியல் ஆய்வு வரலாற்றில் அவருக்கென்று ஒரு தனித்த இடம் உண்டு. அந்த பார்வையிலையும் ஆராய்ந்து இதை வந்து என்னதான் இருக்கும், காமத்து பாலாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சொல்றதுல உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புறாரு. அது அவருக்கே உரித்தான ஒரு நடையில அவர் பேசியிருக்காரு. அந்த பகுதியை மட்டும் நான் வாசிச்சு காட்டுறேன், ஏன்னா இதுதான் தேப்போமி அப்படிங்கிறதுக்காக. தங்கள் கடைவாயில் வழியாக அன்றி வேறு எவ்வழியில் வெளிச்சம் கண்டாலும் கண் கூசி நிற்பார் ஒருபுறம். இவ்வாறு சிலர் காமத்துப்பால் என்ற சொற்றொடரின் ஒளியினையே வேற்றொழியும் மாற்றொழியும் என வெகுண்டு கண்கூசி நிற்ப வடமொழியிலன்றி விளக்கமில்லை என்று கடபட என உருட்டி வெருட்டி குழரும் பகற்குருடர் மற்றொரு புறம் நிற்பர். குரலில் கண்டதனைத்தும் வடமொழி நூல்களின் மொழிபெயர்ப்பே என்று சிலர் மன்றாடுவர். இவர்களினும் இத்துறையில் கடைபோக கண்மூடியவர்கள் குரலும் பெருநூலோ ஞானம் பாடும் உபனிஷதங்கள் இருக்க காமம் பாடும் குரலினை ஓதிக்கெடுவதோ என்று எழுதியும் வருகின்றனர். இவர்கள் தமிழ் என்று கண்டு திருவாய் மொழிக்கும் தம் காதினை பொத்தி அதனை பாடியவர் பார்ப்பனர் அல்லாதார் என்றதும் நம்மாழ்வார் வடிவினை காணாது தம் கண்ணினையும் பொத்தி வாழ்ந்த கூட்டத்தின் வழி வந்தவர்கள். பார்ப்பன பெருமகனாய் பிறந்து உலக பெருமகனாக வாழ்ந்த அழகிய மணவாள நாயனார் தமது ஆச்சாரிய ஹிருதயத்தில் இவர்களை பற்றி நன்றாக பாடியுள்ளார். இன்று எழுந்தவர்களுக்கு விபுலானந்த அடிகள் தாம் ராமகிருஷ்ண விஜயத்தின் ஆசிரியராக விளங்கிய போது நல்ல விடை தந்துள்ளார். தந்தும் பயன் என்னை, தாம் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று மன்றாடுவாரிடம் மன்றாட வல்லார் யார்? கண்ணை திறந்திருப்பாருக்கு எதையேனும் காட்டுதல் கூடும், கண்ணை திறவோம் என்று இருக மூடி கிடப்பாருக்கு எதனை காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வன்மையாகவே சாடி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ அடுத்து வந்து உரைகாரர்களை பத்தி சொல்லும் பொழுது 2 நமக்கு நல்லவர் கண்ட நாட்டிலேயே அதை பார்த்தோம். பரிமேலழகருடைய உரை எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு முரண்படுது அப்படிங்கிற எடுத்து காட்டிட்டு அதுக்கு அடுத்த கட்டத்துல பரிப்பெருமாள் அவருடைய உரையும் தேப்போமி எடுத்து காட்டுவாரு. அதே சமயம் மணக்குடவர், மூசிகிரனார் இவங்கெல்லாம் எப்படி தமிழ் மரபுல திருவள்ளுவரை வந்து திருக்குறளை எடுத்து காட்டுறாங்க அப்படின்றதையும் காட்டியிருப்பாரு. இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்றாருன்னா, இந்த உரைகாரர்கள் வடமொழியில இருக்கிறத எடுத்து காட்டுறது என்னன்னா ஒரு ஒப்பு கருதிதான், அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, அதுதான் இதுன்னு அவங்க சொல்ல வந்தாங்க. உரைகாரர்கள் மீதும் இருக்கிற தேப்போமிக்கு இருக்கிற ஒரு மரியாதையை வந்து நம்மளால பார்க்க முடியுது. இங்க ரொம்ப முக்கியமா இப்ப வந்து 2வது பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வாத்சாயனுடைய காமசாஸ்திரமும் திருக்குறளும் அப்படிங்கிற அந்த பகுதிக்குள்ள நுழையும் பொழுது இவர் நிறைய செய்திகளை வந்து எடுத்து காட்டிட்டே போறாரு. முன்ன இந்த பிரிதல், அதாவது இந்த காமத்துப்பால் என்ன பேசுது அப்படின்னும் பொழுது பரிப்பெருமாள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருமயிர் கூடல், பிரிந்து கூடல், ஊடிக்கூடல் என்ற 3 கூடலும் கூறுவதே காமத்துப்பால் என்பர். அப்புறம் அது பெருசா அந்த உரை வந்து போது. அதாவது உணர்ச்சி மகிழ்தல் என முதற் கூட்டத்தில் கூடுதலையும், உணர்ச்சி விதும்பல் என பிரிவின் பின் கூடுதலையும், ஊடல் உவகை என ஊடலின் பின்
கூடுதலையும் திருக்குறள் கூறுவதால் இவ்வாறு மூன்றாக காமத்துப்பாலை பரிபெருமாள் பகிர்ந்திருக்காரு. இது வந்து தமிழ்நடை அன்று. அதனால அப்படி ஒரு கேள்வியும் அவர் எழுதுகிறார். தமிழ் மரபு என்ன? அகம்புறம், கைக்கோள் மரபு, அதுதான். களவு கற்பு, இதுதான். இப்ப பரிமேலழகர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா களவு கற்புன்னு பிரிக்கிறாரு, இயல் பிரிக்கிறாரு. ஆனா பேசும்பொழுது வடநூறு கருத்தோட ஒட்டியே பேசுறாரு. குறிப்பா இந்த கடைசி குறளுக்கு அவர் எழுதின உரையை வந்து தேப்போமை எடுத்து காட்டுறாரு. முதல் தொடக்கத்துல சொல்லாம இதை ஏன் கடைசியில சொல்றாருன்னா, இந்த பிரிவுன்னு ஒரு விஷயம் பேசுறாங்க இல்லையா, அதை பத்தி ஓதல், தூது, பகை 3 பிரிவு வரும். அப்புறம் அடுத்தடுத்த இலக்கண நூல்கள் சில பிரிவுகளை கூட்டும். ஆனா வடமொழி மரபுல சாபம் ஒரு பிரிவு இருக்கு. சாபத்தினால் பிரிந்து போதல், அதுக்கு அவங்க காட்டுறது வந்து சகுந்தலையோட ஸ்டோரியை காட்டுறாங்க. ஆனா அந்த மரபு வந்து நமக்கு இல்ல. ஆனா அதை இல்லைன்னு சொல்றதுக்கு இவர் என்ன சொல்றாரு, ஈண்டு பிரிவினை வடநூல் மதம் பற்றி செலவு, ஆற்றாமை, விதுப்பு, புலவு என 4 வகை தாக்கி கூறினார். யாரு? திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பரிமேலழகர் சொல்றாரு. அவற்றுள் செலவு பிரிவாற்றாமையுள்ளும் ஆற்றாமை படர்மெலிந்திரங்கள் முதல் நிறையெழிதல் ஈராயவற்றுள்ளும் விதுப்பு அவர்வையின் விதும்பல் முதல் புணர்ச்சி விதும்பல் ஈராயவற்றுள்ளும் புலவி நெஞ்சொடு புலத்தன் முதல் ஊடல் உவகை ஈராயவற்றுள்ளும் கண்டுகொள்க. அகுதேல் வடநூலார் இவற்றுடனே சாபத்தினாய நீக்கத்தினையும் கூட்டி பிரிவினை ஐவகைத்து என்றாரால் எனின், அகுது அறம் பொருள் இன்பும் என்னும் பயன்களுள் ஒன்று பற்றிய பிரிவு அண்மையானும் முனிவர் ஆணையான் ஒரு காலத்து ஓர் உள்ளாவதாவல்லது உலக இயல்பாய் வராமையானும் மீண்டு ஒழிக்கப்பட்டது என்க அப்படின்னு முடிக்கிறாரு. இந்த மத்த பிரிவு எல்லாம் வந்து வடமொழி சொல்ற மரபை பின்பற்றிதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா சாபம்ன்றது ஆக்சிடென்டா நிகழ்றது தானே, ஏதோ ஒரு முனிவர் ஆணையினால நிகழ்றது, அது உலக வழக்கன்மை அப்படின்ட்டு எழுதும் போது இவர் என்ன சொல்றாரு, பரிமேலழகர் எதுக்காக இவ்வளவு வலிந்து நெளிந்து எழுதுறாங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னு யார் எடுத்து சொல்றார்? தேப்போமி எடுத்து சொல்றாரு. இதுக்கு வந்து அவங்களையும் அவருக்கு சொல்றாரு. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த வடமொழி இலக்கியங்கள், இலக்கணங்கள் ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு செல்வாக்க செலுத்தி இருக்கு இல்லையா. அப்ப அந்த செல்வாக்கினுடைய தாக்கத்தை இவருடைய உரையில பார்க்க முடியுது அப்படிங்கிறாரு. இப்போ திரும்ப வந்து பரிபெருமாள் இவ்வளவு எல்லாம் பேசுறாருல்ல, ஆனா இவராலையும் அவருடைய கருத்துல நிலையா நிக்க முடியல பரிபெருமாளால. ஏன் அப்படின்றத அப்புறம் அதை நான் வரைச்சு காட்டுறேன். இப்ப வந்து பரிபெருமாளுடைய உரையும் மணக்குடவர் உரையும் ஒரே மாதிரி போது, ஒருவேளை மணக்குடவருடைய உரையோட குறிப்பெல்லாம் சேர்த்து பரிபெருமாள் எழுதி வச்சிருக்காரு போல இருக்குன்ற ஒரு ஆய்வு கருத்தையும் வந்து தேப்போமி எடுத்து காட்டுறாரு. இப்ப அடுத்து என்ன சொல்லி முடிக்கிறாரு பரிபெருமாளா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்விலக்கணம், அதாவது திருக்குறளை வந்து எதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றதுக்கு, இதற்கு இலக்கணம் வாத்சாயனம் என்னும் காம தந்திரத்து சுரத விகற்பம் என்னும் அதிகரணத்துள் கண்டுகொள்கின்றார். இப்பதான் பிரச்சனை வருது. லிஸ்ட் போடுறாரு. வாத்சாயனருடைய காம சாஸ்திரம் என்ன பேசுது பாத்திரலாம். என்ன சொல்றாரு? அறம்பொருள் இன்பப்பேறு, இது வாத்சாயனர் சொல்றது. காம நுகர்வார் அறிய வேண்டும் கலைகள், காம பண்பாட்டில் மிக்க நாகரிக வாழ்க்கை, தலைவர் தோழர் வாயில்கள் என்ற இவர்கள் இயல்பு, காம அன்பு, அணைத்தல், முத்தமிடல், நகக்குறி, பல்குறி, பல நாட்டு பெண்கள் இயல்பு, தைவரல், புல் ஒளி முதலிய எழுப்பல், முதற்கூட்டம், புணர்ச்சி, அதற்கேற்ற தக்க நிலை, பல வகை கூட்டங்கள், இளைஞர் ஏமாறா நிலை, காதலியிடம் நம்பிக்கை விளைவித்தல், செயல் வழியும் அறிகுறிகள் வழியும் காதலை புலப்படுத்தி காதலை தூண்டல், வசிய முறை, மனவகைகள், பத்தினி பெண்டிர் வாழ்க்கை முறை, பிரிவில் வாழும் நிலை, மூத்தாள் இளையாள் அல்லது கைம்பெண்ணாம் மணமகள், காதலன் கடிந்த மனைவி, அரசர்தம் அந்தப்புறத்து பெண்கள், பல மனைவியரின் மணாளன் என்ற இவர்களது நடைமுறை, தன் மனைவி, பிறன் மனைவி, பொது மகளிர் என்பவரிடம் பெறும் இன்பம் பெறும் முறை, ஆடவர் காதலை பெண்கள் வெறுப்பதன் காரணம், காதலை விளைவிக்கும் கலை, பெண்மன ஆராய்ச்சி, கூட்டி வைப்பாளின் தொண்டு, பொதுவில் உபதேசங்கள், ஒப்பனை, மன அடுக்கம், காமம் மருந்துகள், இதெல்லாம் வாத்சாயனார் எழுதியிருக்கிறார். திருவள்ளுவர் என்ன எழுதியிருக்காரு? தகையணங்கொடுத்தல், குறிப்பறிதல், புணர்ச்சி மகிழ்தல், நலம் புனைந்துரைத்தல், காதர் சிறப்புரைத்தல், நாணுத்துறவு உரைத்தல், அலர் அறிவுறுத்தல், பிரிவு ஆற்றாமை, படர் மெலிந்திரங்கள், கண் விதுப்பு அழிதல், பசுப்புறு பருவரல்,
தனிப்படர் மிகுதி, நினைந்தவர் புலம்பல், கனவு நிலை உரைத்தல், பொழுது கண்டு இரங்கல், உறுப்பு நலன் அழிதல், நெஞ்சொடு கிளத்தல், நிறை அழிதல், அவர் வயின் விதும்பல், குறிப்பறிவுறுத்தல், புணர்ச்சி விதும்பல், நெஞ்சோடு புலத்தல், புலவி, புலவி நுணுக்கம், ஊடல் உவகை. எங்கேயாவது கொஞ்சமாச்சும் ஒத்து போதா? இதுதான் தேப்பொம்மையினுடைய கேள்வி. வள்ளுவர் பாடுவதற்கும் வாத்சாயனார் கூறுவதற்கும் ஏதேனும் தொடர்பு உண்டா? இப்ப தேப்பொம்மையினுடைய வார்த்தையிலே பார்ப்போம். திருக்குறள், காமசாஸ்திரம் ரெண்டுத்த சொல்றாரு. ஒன்று பாட்டு, மற்றொன்று சாத்திர ஆராய்ச்சி. ஒன்று உணர்ச்சி வெள்ளம், மற்றொன்று அறிவின் உழவு. ஒன்று அடைய வேண்டும் உயர்நிலையை சுட்டுவது, மற்றொன்று உலகில் உள்ளவற்றை இழிவு உயர்வு என்ற பாகுபாடின்றி எடுத்து கூறுவது. ஒன்று ஓவியம், மற்றொன்று புகைப்படம். அப்ப வள்ளுவர் கூறுவது அறமுறையே அன்றி விஞ்ஞான முறை அன்று. வாத்சாயனார் கூறுவது விஞ்ஞான ஆராய்ச்சி முறை. அதுல நல்லது கெட்டது இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல, இருக்கிறத இருக்கிற மாதிரி எடுத்து கூட்டிட்டு போறப்போ இப்ப பரிப்பெருமாள் தன்னுடைய கருத்திலேயே தான் நிலையாக இல்லாமல் ஒரு மயக்கத்துக்கு வர நிலையை எடுத்து காட்டுறாரு. என்ன? காமத்து பாலானது மைந்தர்க்கும் மகளிர்க்கும் கலவீனாகிய இன்ப பகுதி கூறுதல் தெளிவா இருக்கிறாரு. அகுது யாங்கனம் கூறினாரின் ஒருவனுக்கு இன்பம் நுகர்தற்கு இடம் கன்னியரும் கணிகையரும் பிறர் தாரமும் என மூவகை அல்லது இல்லை. எங்க? இங்க இல்ல, திருக்குறள்ல அந்த பேச்சே இல்ல. ஆச்சாரியனுடைய காமசாஸ்திரத்துல இருக்கு. இப்ப அந்த லிஸ்ட்ல பார்த்தோம். இந்த கூற்ற சொல்றது பரிப்பெருமாள். என்ன சொல்றாரு? இன்பம் நுகர்தற்கு இடம் கன்னியரும் கணிகையரும் பிறர் தாரமும் என மூவகை அல்லது இல்லை. அவர்களுள் பிறர்மனை கூட்டம் பாவம் தரும் என்று அறத்துப்பாலில் கூறி, அறத்துப்பால சொல்லிட்டாரு. கணிகையர் கூட்டம் பொருட்கேடு தரும் என்று பொருட்பாலுள் கூறினார். ஆதலின் அறனும் பொருளும் இன்பமும் வழுவாமல் வருவது கண்ணியர் கூட்டம் என்று அகுது ஈண்டு கூறப்பட்டது. எங்க என்னதான் நீங்க வடமொழிக்கு பெருசா கொடி பிடிச்சாலும் இறுதியில தமிழ் மரபுக்கு தான் வந்து நிக்கிறீங்கன்றத தேப்பொம்மை இந்த இடத்தை எடுத்து காட்டி விளக்குறாரு. அப்ப அறவழி செல்கின்ற வள்ளுவரனுடைய போக்கையும் காம ஆராய்ச்சி செய்யும் வாத்சாயனார் போக்கினையும் பரிப்பெருமாளே விளக்கிட்டாரு. அவருடைய கேள்விக்கு இல்ல அவருடைய ஒரு தடுமாற்றத்துக்கு அவரே பதில் சொல்லிக்கிறாரு அப்படிங்கிறாரு. இப்போ மணக்குடவர்த்த வராரு. என்ன? காமம் என்றால் கூடுதல் என்பது பரிப்பெருமாள் கொண்ட பொருள். காமம் என்பதற்கு அன்பு என பொருள் கொண்ட மணக்குடவர் உணர்தல் எனினும் ஒக்கும் அப்படின்னு பொருள் எழுதுவத பார்த்து இப்ப முன்ன சொன்ன மாதிரி கூட அவருடைய உரையை உள்வாங்கி பரிப்பெருமாள் உரை எழுதி முடிவுக்கு தேப்பொம்மை வராரு. இப்ப பரிப்பெருமாள் கொண்ட கொள்கை வள்ளுவர் அமைத்த அதிகார முறைமைக்கு ஒவ்வாமையை அவரே பின்னாடி உணர்ந்துக்கிறாரு. எப்படி? நீங்கிச் செருவும் குறுகுங்கார் சன்னெனும் தீயாண்டு பெற்றாள் இவள் உருதொரு உயிர் தளிர்ப்ப தீண்டலார் பேதை கமல் திணி என்றன தோல் வீழும் இருவர்க்கினிதே வழியிடை போழப்படா முயக்கு ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன். இந்த உணர்ச்சி மகிழ்தல் ஏன் கூடுதல்? பரிப்பெருமாள் கூடுதல், பிரிதல், பிரிவுக்கு பின் கூடுதல், இந்த நியூஸ சொல்றாரு அப்படின்னு தானே பிரிக்கிறாரு. மொத்தம் 25 அதிகாரம் காமத்துப்பால்ல. பரிப்பெருமாள் எப்படி பிரிக்கிறாரு? முதல்ல கூடுதல், அதுக்கப்புறம் பிரிதல், அதுக்கப்புறம் பிரிந்த பின் கூடுதல்ன்றாரு. அப்ப எதுக்கு எடுத்த உடனே இந்த கூடுதல் புணர்ச்சி மகிழ்தல் முதல்ல ஏன் வருது அப்படிங்கிற கூடுவதற்கு முன் பிரிவு ஏது அப்படின்னு சொல்றாரு. இது இப்ப குறிப்பறிவுறுத்தல் காமத்துப்பாலில் 20வது அதிகாரம் அதுல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த குறள் எல்லாம் எடுத்து காட்டிக்கிட்டே போறாரு. இப்ப 3வது இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது இப்போ இந்த 2வது பகுதியை பொறுத்த வரைக்கும் வாத்சாயனாருடைய காம சாஸ்திரத்துக்கும் திருவள்ளுவருடைய காமத்துப்பாலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத தெளிவா ரொம்ப விளக்கமாக உரைகாரருடைய கருத்துக்களையும் தன்னுடைய ஆய்வு முடிவுகளையும் எடுத்து வைத்து பொருத்தி காட்டிட்டார். இப்ப அடுத்து எங்க போறாங்கன்னா பகுப்பு, திருக்குறள்ல இருக்கிற காமத்துப்பாலின் பகுப்பு முறைகள் இப்ப பரிப்பெருமாள் முன்ன காட்டின அந்த பகுப்பு முறையோட ஒத்து போதா இல்ல தமிழ் மரபுக்கு ஏத்த மாதிரி ஒத்து போதா அப்படின்னும் பொழுது தமிழ் மரபுக்கு ஏத்த மாதிரிதான் ஒத்து போகுது அப்படிங்கிறாரு. அப்ப இத சொல்லிட்டு நானு இந்த பரிப்பெருமாள் பத்தி இவர் பேசுற சொல்லலாம். எப்படின்னா இதுல நிறைய இந்த இதெல்லாம் எடுத்து காட்டுறாரு. மோசகீரன் கூற்று அடிப்படையில ஆனா
மணக்குடவர் அந்த உரை முழுமையா கிடைக்கலனாலும் மணக்குடவர் ஐந்திணை அடிப்படையிலேயே காமத்து பல பகுத்து காட்டியிருக்காரு. அதுதான் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒன்று. திணைக்கு 5 25 அதிகாரம். இது வந்து ரொம்ப கவனிச்சு நம்ம பார்க்க வேண்டிய இடம். ஏன்னா ஒரு ஆய்வு அடுத்த கட்ட ஒரு ஆய்வுக்கு வந்து வழிகாட்டிட்டு போகணும். வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் என்ற இந்த ஒரு ஆய்வு இந்த காம பகுதி மட்டும் பிற்காலத்துல அகப்பொருள் மரபும் திருக்குறளும்ன்ற சண்முகம் பிள்ளை அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆய்வுக்கு அடிப்படையா அமைஞ்சிருக்கு. நிறைய இடங்கள்ல அவர் அதை வந்து எடுத்து காட்டுறாரு. தேப்பொம்மி அவர்களுடைய கருத்தை தான் எடுத்து காட்டுறாரு. இப்ப குறிஞ்சினா நமக்கு தெரியும், புணர்தல், புணர்தல் நிமித்தம், அதுக்குள்ள 5 அதிகாரம். தகையணங்குறுத்தல், குறிப்பறிதல், புணர்ச்சி மகிழ்தல், நலம் புனைந்துரைத்தல், காதல் சிறப்புரைத்தல். அடுத்து முல்லை, அதுல தெரியும் உங்களுக்கு, இருத்தல், இருத்தல் நிமித்தம், நாணுத்துற உரைத்தல், அலர் அறிவுறுத்தல், பிரிவு ஆற்றாமை, படர் மெலிந்திரங்கள், கண் விதுப்பழிதல். அப்புறம் பாலை, பிரிதல், பிரிதல் நிமித்தம், பசப்புறு பருவரல், தனிப்படர் மிகுதி, நினைந்தவர் புலம்பல், கனவு நிலையுரைத்தல், பொழுது கண்டு இரங்கல். நெய்தல், இரங்கல் இரங்கல் நிமித்தம், உறுப்பு நலன் அழிதல், நெஞ்சோடு கிளத்தல், நிறையெழிதல், அவர்வையின் விதும்பல், குறிப்பறிவுறுத்தல். அப்புறம் மருதம், ஊடல் ஊடல் நிமித்தம், உணர்ச்சி விதும்பல், நெஞ்சோடு புலத்தல், புலவி, புலவி நுணுக்கம், ஊடல் உவகை. இந்த இடம் தான் ரொம்ப நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டிய இடம். இது வந்து மணக்குடவர் சொன்னது. மோசி ஈரனார் வந்து கூற்று அடிப்படையில பிரிக்கிறார். என்ன சொல்றாரு? ஆண்பால் 7, 6 பெண்பால், அடுத்த அன்பு பூண்பால், இருபால் ஓர் 6, மாண்பாய காமத்தின் பக்கம் ஒரு 3 கட்டுரைத்தார் நாமத்தின் வள்ளுவனார் நன்கு. அப்ப ஆண்பாலியல் கூற்று அடிப்படையில 7 அதிகாரம், அடுத்து வர 12 அதிகாரம் பெண்பால், அதுக்கப்புறம் ஈட்டில் உள்ள 6 அதிகாரங்கள் இருபாலுக்கு முடியன அப்படின்னு சொல்றாரு. திணையே கைகோள் கூற்றுன்ற இதுவும் ஒரு தமிழ் மரபுப்படியான பகுப்பு தான். முன்னாடி பார்த்தது தமிழுக்கே உரித்தான அந்த முறையான பகுப்பு தான். எல்லாத்துக்கும் தமிழ் முறையான பகுப்புக்கு தான் ஏது இடம் கொடுக்குது? காமத்து பால் இடம் கொடுக்குது. இப்போ இதையே வந்து காளிங்கரும் மோசிகீரனாருடைய அந்த உரை பகுப்பை பின்பற்றுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கூற்று வகையால பகுத்து சொல்ற இந்த முறைக்கும் ஒரு பிந்தைய உரையாளர்களுக்குமே ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு மாறுபாடு உண்டு. ஏன்னா அவங்கதான் அந்த மாயையில இருக்காங்கல்ல, வாத்சாயனர் மாயையில, அதனால அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இது வந்து நமக்கு பொருந்தி போறத பார்க்க முடியுது. இப்ப என்ன, அகப்பொருள் மரபுப்படி இந்த காட்சி, ஐயம், துணிவு விஷயங்களும் திருக்குறள்ல வருது. இதெல்லாம் வந்து நம்ம பழமையான அகப்பொருள் மரபு. அப்ப முழுக்க முழுக்க தமிழ் மரபுக்கே உரித்தான இந்த பாடல்ல, இந்த காமத்து பால்ல என்ன புதுசா காட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து நம்ம கவனத்துல வச்சுக்கணும். கோவை அப்படிங்கிற ஒரு இலக்கியம் உருவாகும். அது என்ன பண்ணும்னா, தொடக்கத்துல இருந்து முடிவு வரையிலுமான ஒரு வரைபடம் மாதிரி கோர்த்து சொல்லிட்டு போயிடும். ஒரு அன்பின் 5 நிலை தொடங்குற வாழ்க்கை, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் சைடு ஒரு பக்கம் தொடங்குற அந்த காட்சியில தொடங்கி, அப்புறம் அவங்க களவுல ஈடுபட்டு அது கற்புல முடிஞ்சு, அப்புறம் பலத்தை பிரிஞ்சு, அப்புறம் சேர்றதுன்ற மாதிரி ஒரு கட்டுக்கோப்பா போயிட்டு தான் கோவை. இந்த கோவை மரபுக்கும் தன்னுணர்ச்சி பாடல்களாக பாடப்பட்ட சங்க மரபுக்கும் இடையில ஒரு பாலமாக திருக்குறள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்மளால பார்க்க முடியுது. இங்க கோர்வையெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா முழுக்க முழுக்க சங்க மரபின் ஒரு பிரதிபலிப்பு தான் திருக்குறள். அவங்க அகவல்ல பாடிட்டாங்க, இவர் அதையே பெண்பால பாடிட்டாரு, அவ்வளவுதான். மத்தபடி தன்னுணர்ச்சி பாடல்கள் தான். காமத்தின் உச்சத்தெல்லாம் பாடியிருக்கிறாரு. மலரினும் மெல்லிது காமம், சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார். இந்த அளவுக்கு ஒரு தன்னுணர்ச்சியான பாடலை அகவல்ல கூட நம்மளால பார்க்க முடியாது. பெண்பால சொல்லியிருக்கிறாரு. அதுதான் அழகியல். திருவள்ளுவருடைய அழகியலை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஏன் இது மற்ற நீதி நூல்கள்ல இருந்து வேறுபடுதுன்றதுக்கு ரீசனா இதுதான். இது ஒரு ஈஸ்தட்டிக் அழகியலை பேசுறது வந்து காமத்து பால்ல தான். அதான் திருக்குறளை வந்து இலக்கியமா கருதுறதுக்கான காரணம். துரதிருஷ்டவசமா இந்த காமத்து பாலை பத்தி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருந்தா இந்நேரம் நம்ம ஸ்கூல் லெவல்ல இருந்தே வச்சிருக்கலாம் சில அதிகாரங்களை. வைக்க மாட்டாங்க நம்ம மக்கள். அப்படி இந்த தேப்பொம்மி முன்னர் சொன்னார் இல்லையா, கண் சிவார் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். இப்ப என்னன்னா, இங்க விட்ட இந்த மரபு, தமிழ் மரபு படி இங்க வரும்பொழுது கூற்று முறைப்படியான ஒரு பகுப்பு, திணை முறைப்படியான ஒரு பகுப்பு, இதெல்லாம் எதனுடைய பிரதிபலிப்பு? பண்டைய அகமரபுடைய பிரதிபலிப்பு. ஆனா என்ன புதுமை செய்யறார் வள்ளுவர்? இதுதான் இந்த 4வது பகுதி. இதுதான் காமத்து பாலினுடைய சிறப்பான பகுதி அப்படின்னு சொல்லலாம். இப்ப பழைய மரபின்படி
மருதம் அப்படிங்கிறது எதற்குரியது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரத்தையர் பிரிவு. ஆனா திருவள்ளுவர் அப்படி ஒரு விஷயத்த ஊடலுக்கு சொல்லவே இல்லை. ஒரே ஒரு குரல்ல பரத்தனின் மார்புன்னு பேசுவாரு. அது கூட அவ பரத்த கிட்ட போயிட்டு வந்ததை பத்தி பேச மாட்டா தலைவி. உன்னுடைய மார்பு பலரால் நோக்கப்பட்டது, அதனால அது பரத்தமைக்குரியது அப்படின்ற அந்த பொருள்லதான் பேசியிருப்பாளே தவிர பரத்தையர் ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மருதத்திற்குரியதாக திருவள்ளுவர் எடுத்துக்கவே இல்லை. அதுதான் அகமரபுல இவர் செய்த புதுமை. இந்த ஊடல் உவகை, புலவி நுணுக்கம் இதெல்லாம் எதை பேசுதுன்னா அன்பின் மிகுதியால இருவருக்கும் இடையில் ஏற்படுகின்ற ஊடல். இதுதான் காமத்துப்பாலனுடைய ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இத கொண்டு போய் நம்ம வாத்சாயனருடைய காம சாஸ்திரத்தோட பாக்குறதோ இல்ல இது ரொம்ப ட்ரையா அணுகிறதோ, என்ன சொல்றது, அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த சாஸ்திரம் எல்லாம் படிக்காம காமத்தை பாடுற வள்ளுவரை படிக்கிறதா அப்படின்னா எவ்வளவு ஒரு நுட்பத்தோட ஒரு ஒழுக்க மரபை இவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த கவ்வை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் தான் காமத்துப்பாலுடைய சிறப்பு. இவர் என்ன சொல்றாரு, கவ்வை அலறலாம் தான் களவை முடிவுக்கு கொண்டு வந்து கற்புக்கு கொண்டு போகும், அதனால அவை எல்லாம் சிறப்புடைத்து அப்படின்னு பேசுறாரு. இது புதுமை, ரொம்ப நுட்பமான புதுமை. கவ்வைக்கு எதிரடையாக வைத்து பாடின பாடல்களை பண்டைய மரபுல பார்க்க முடியும். ஆனால் கவ்வையால் கவ்விது காமம் என்கிறார் வள்ளுவர்னு தேப்போமி எடுத்து காட்டுறாரு. அளவர் அறிவுறுத்தலை வரவேற்கிற முறையில் வள்ளுவர் பாடுவது ஒரு குறிப்பிடத்தக்க புதுமை அப்படின்னும் தேப்போமி எடுத்து காட்டுறாரு. களித்தொரும் கள்ளுண்டல் வேட்டற்றால் காமம் வெளிப்படுந்தோறும் இனிது. இதெல்லாம் புது சிந்தனை அகப்பொருள் மரபுல. அப்புறம் என்ன சொல்றாரு, கவ்வை எருவா இருக்கு, அன்னை சொல் நீராக இருக்கு, காம நோய் வளர்ந்துகிட்டே போகுது அப்படின்னு எழுதுறாரு. ஏன்னா இவருடைய நோக்கம் என்னன்னா அந்த களவு வெளிப்பட்டாதான் அவங்க ஒரு முடிவெடுத்து கற்பு வாழ்க்கைக்கு போக முடியும் அப்படிங்கிற அந்த இடத்துல இதெல்லாம் அகப்பொருள் மரபுல வள்ளுவர் செய்த புதுமை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. இந்த ஊடல் பிரச்சனை இதுல என்னன்னா, ஒரு தும்மல், சாதாரண தும்மல், இவ எப்படி எல்லாம் என்கிட்ட சண்டை போட்டுக்கிறா தெரியுமா, இந்த இருபால் குற்றா போறது, தலைவன் பேசுறது தலைவி பேசுறது இருபால் குற்றா போறப்போ ஒரு சின்ன தும்மல்ல வைக்கிறாரு அந்த ஊடலை. ஏன்னா இது காதல் மிகுதியால் ஏற்படுற ஊடலே தவிர வேறு ஒரு பொண்ணு தேடி போறதுனால வந்த ஊடல் இல்ல, அப்படிப்பட்ட ஊடலே இல்ல அப்படிங்கிறதுதான் வள்ளுவருடைய கருத்தா அந்த காமத்துப்பாலன் நம்மளால பார்க்க முடியுது. வழுத்தினால் தும்மியனாக அழித்தழுதாள் யாருள்ளி தும்மினீர் என்று. சும்மா உம்முனே உட்கார்ந்துருக்காளே பேச்ச மாத்தோன்னு தும்முனா உடனே அழ ஆரம்பிச்சிட்டா. யார நினைச்சாங்க, இல்ல யார் உங்களை நினைச்சாங்க தும்முனீங்க. இப்ப இவனுக்கு உண்மையிலேயே தும்மல் வருது, அடக்கிக்கிறான். தும்மு செருப்ப அழுதால் நுமருள்ளல் எம்மை மறைத்தீரோ என்று. தும்மலையா அடக்குறீங்க, எங்க எனக்கு தெரிஞ்சிரும்னு நினைச்சிட்டு அழுவுறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப என்ன சொல்றாரு, கூடுதல், இறங்குதல், ஊடுதல் என்ற மூன்றாக இந்த ஊடல் பத்தி வள்ளுவர் பேசுறாரு. கூடுதல், இறங்குதல், ஊடுதல் அதிகார அமைப்புகளும் இதேதான் வலியுறுத்துது. பிரிவால் இறங்குதல் சோக ரசமாம் அவலச்சுவையாக வளர்ந்து வர காண்கிறோம். இருவேறு மனங்கள் ஒன்றாவதே காதல் வரலாறு. உயிர் ஒன்றானாலும் உடலம் இரண்டாக இருப்பதால் எழும் இடர்பாடுகள் பல அப்படின்னு கொஞ்சம் பெரிய கொட்டேஷன் விளக்கிட்டே போறாரு. நம்ம அந்த சிறப்பை மட்டும் எடுத்து பார்க்கலாம். என்ன மாதிரி எல்லாம் இவ சண்டை போடுறா அப்படிங்கிறத அவர் எடுத்து காட்டிக்கிட்டே போறாரு. அந்த ஊடல், அவங்களுக்குள்ள இருக்கிற ஊடல். இன்னொன்னு சொல்லுவாங்க, நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு, உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் தலைவன் சொல்றான், அப்ப என்ன மறந்துட்டீங்களான்னு கேட்டு சண்டை போடுறான். அடுத்து இந்த ஜென்மத்துல உன்னை பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்றான், அப்ப அடுத்த ஜென்மத்துல பிரிஞ்சிருவாருன்னு சொல்லி அழுகுறான். இதெல்லாம் எதனால வர்ற ஊடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல் மிகுதியால வர ஊடல். இதேதான் திரும்ப திரும்ப வள்ளுவருடைய காமத்துப்பால்ல நெஞ்சோடு புலத்தல், புலவி நுணுக்கம், ஊடல் உவகை அப்படின்னு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேப்போமி எடுத்து காட்டுறாரு. அது பொருந்தியும் போது. அப்ப இது என்னது, தமிழ் அகப்பொருள் மரபுல இவர் செய்த ஒரு புதுமை, திருவள்ளுவர் செய்த புதுமை அப்படின்னு எடுத்து காட்டுறாரு. இவ்வாறாக இந்த 4 நிலைகள்ல இப்ப கன்க்ளூஷன், முடிவா என்ன சொல்றாரு தேப்போமி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரத்தையர் பிரிவு அன்று மருதம், 2 மனம் ஒன்று சேரும் நயப்பாட்டில் விளையும் இன்ப ஊடலே மருதம். இவ்வாறு எங்கும் காணுகின்ற காப்பிய சுவையினை புலவி நுணுக்கமாக கூறி ஊடுதலின் பெருமையாக திருவள்ளுவர் காமத்துப்பாலில் தாம் கண்ட புதுமையை விளக்குகிறார்.
முல்லையும் நெய்தலும் இரங்கலும் உணர்ந்ததாக அமைகின்ற கற்பின் நுட்பத்தினை வள்ளுவர் வழியே விளக்கினோம். இவை மூன்றும் ஒற்றித்து நிற்பதால் வேறு பிரித்து கூற முடியாத அழகினை வியந்தோம். ஆனால் தொல்காப்பியரும் அகத்திணையலில் ஐந்தினை கூறினாலும் பின் அதனை விரித்து கூறுவார். முல்லை முதலானவற்றை வேறு பிரித்து கூறாமல் களவு கற்பு என்றே வகை செய்து விரித்துரைக்கிறார். ஆதலின் இந்த நுட்பம் தொல்காப்பியத்தில் ஒரு வகையாக கண்டதே எனலாம். ஆனால் தொல்காப்பியர் மருதத்தினை பரத்தையர் பிரிவு கொண்டே அழகு செய்கிறார். விருந்து எதிர் ஊடாமை, புலவர் எதிர் ஊடாமை, பரத்தையர் ஒழுக்கத்தினை வெளிப்படையாக கூறாமல் உள்ளுரையால் சுட்டுதல் முதலிய ஆனால் அத்தகைய சூழ்ச்சிகள் ஒன்றும் செய்யாமலே மருத வாழ்வினை காதலின் அடிப்படையாம் ஊடல் வாழ்வின் வளர்ச்சியாய் கூடல் வாழ்வின் இனிமையாய் புனைந்திருக்கிறார் வள்ளுவர். பரத்தையர் என்ற பேச்சே இங்கு இல்லை. இதே வள்ளுவர் இங்கு செய்தி வாழ்க அந்த புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு, இன்பமும் துன்பமும் என்னும் இவை இரண்டும் மண்பதைக்கெல்லாம் மனமகிழ அன்பொழியாது உள்ளி உணர உரைத்தாரே ஓது சீர் வள்ளுவர் வாயுரை வாழ்த்து அப்படிங்கிற மதுரை அறுவை வணிகன் இளவேட்டனார் பாடலோட இந்த காமம் என்ற பகுதியே நிறைவு செய்திருக்கிறேன். இப்போ இதுதான் இலக்கியம் அப்படின்னும் பொழுது பொருட்பாலை பற்றிய ஒரு மிக நீண்ட ஆராய்ச்சியுரை எழுதியவர் காமத்துப்பாலை அவர் காலத்து சமகாலத்து அறிஞர்கள் எப்படியெல்லாம் அணுகினார்கள் என்பதை எடுத்து காட்டி அவற்றில் இருக்கும் முரண்பட்ட கருத்துக்களை எல்லாம் விளக்கிட்டு எப்படி ஒரு காதல் வாழ்வு எப்படி அமையணும், எப்படி இருந்திருக்கணும்ன்றத திருவள்ளுவர் எப்படி எடுத்து சொல்லியிருக்கிறாருன்றத சொல்லி முடிக்கிறாரு. இந்த புரிதல் தேவை. அதனாலதான் எல்லா காலத்திற்கும் உரித்தானது திருக்குறள்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். ஒரு தலைவன், அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு இடையான ஊடல் கூட அன்பின் மிகுதியால ஏற்படுற ஊடலை தான் இருக்கணுமே தவிர ஒரேடியா விட்டுட்டு ஓடுற ஊடலா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்மளால புரிந்து கொள்ள முடிகின்றது. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். திரு அஷ்ரப் திருக்குறள் ஆய்வாளர். பல பேர் புதுசா இணைஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது. குறள் டிரான்ஸ்லேஷன்ஸ் ஒரு பிளாக் ஸ்பாட் வச்சிருக்காங்க. அதுல 26 மொழி நினைக்கிறேன், இந்திய மொழிகள், வெளிநாட்டு மொழிகள் திருக்குறளை போட்டிருக்காங்க. தாய்மொழி மலையாளமாக இருந்தாலும் தமிழ் நல்ல புலமை உள்ளவர். தமிழ், ஆங்கிலம், அரபி எல்லா மொழியும் தெரியும் அவருக்கு. இந்த நிகழ்ச்சியுடைய அடுத்த இந்த நெறிப்படுத்தல திரு அஷ்ரப் அவர்களை வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். திரு அஷ்ரப். நன்றி சிஆர் அவர்களே. காமசாஸ்திரத்தை பற்றி பொதுவாக துப்பாலை பற்றியோ காமத்தை பற்றியோ அதிகமாக பெரும்பாலும் ஒரு குழுவில் கூட திருக்குறளை மேற்கோள் காட்டும் பொழுது நீதிமொழிகள் காமத்துப்பாலில் இல்லாததால் பொதுவாக அதை யாரும் மேற்கால் காட்டுவது இல்லை. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை பற்றி பொதுவாக யாருக்கும் தெரியவும் தெரியாது, அதிகமாக பேசுவது கிடையாது. ஆனால் திருவள்ளுவர் ஒரு நல்ல புலவராக மாறுவது இந்த காமத்துப்பாலன் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்றது. இதுல நல்ல அருமையான, ரொம்ப சுருக்கமா முடிச்சிட்டாங்க. ஏன்னா முன்னாடியே போன வாட்டி நேரம் பத்தலைங்கிறத செகண்ட் பார்ட்டா வந்திருக்கு. அதுல ஒரு விஷயம் சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஒண்ணு காமம், இன்பம், இது ரெண்டையும் பிரிச்சு காட்டுறதுக்கு எப்படின்னா, ஒன் இஸ் காஸ் அண்ட் அதர் ஒன் இஸ் எஃபெக்ட். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அப்படின்னா, காமம் இஸ் த காஸ், இன்பம் இஸ் த எஃபெக்ட் அப்படிங்கிறத இந்த காமம் இன்பம் இந்த 2 சொற்களும் வரும் பொருட்பாக்கிலிருந்து புரிந்து கொள்ளலாம்னு சொல்லி நல்ல ஒரு அருமையான விளக்கம். காமத்துப்பால்ங்கிற பேரை இன்பத்துப்பால்னு மாத்தினாலும் அந்த இன்பத்துப்பால்ல காமம் என்ற சொல் தான் நிறைய முறை வருகிறது இன்பத்தை விட என்பது கவனித்துக் கொள்ள வேண்டும். இனிமே அது ஒரு நல்ல அருமையான காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு நமக்கு ஒரு பாடம், ரொம்ப எளிதில் புரிந்து கொள்ளுமாறு. அப்புறம் அதுக்கப்புறம் இவங்க பேசினது முழுவதும் காமசூத்திரத்தை பத்தி. ஒரு விஷயம் நான் இதுல நிறைய படிச்சிருக்கிறதுனால, ஆய்வு செய்ததுனால, காமசூத்திர மரபு வழி வந்த வழிநூல்கள் வடமொழி இலக்கிய இலக்கியங்கள்ல நிறைய இருக்குது. அதெல்லாம் பிற்காலத்துல வந்தது, நம்ம அகத்திணை மரபுக்கு அப்புறம் வந்தது. இதை நிறைய படிச்சதால நான் சொல்றேன். முதல்ல காமசூத்திரங்கிறது ஒரு சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம் மாதிரி. அதிலிருந்து பல நீதி இலக்கியங்களும் வழிநூல்களும் வந்திருக்குது வடமொழியில. அதனால இப்ப திருக்குறளுக்கும் தர்மசாஸ்திரம்
அர்த்த சாஸ்திரம், காமசாஸ்திரம். அர்த்த சாஸ்திரத்துக்கும் தர்மசாஸ்திரத்துக்கும் திருக்குறளுக்கும் தொடர்பு இருந்தாலும் காமசாஸ்திரத்துக்கும் வள்ளுவரின் காமத்துப்பாலுக்கும் தொடர்பே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இணையான குரட்பாக்களை பார்க்கணும் அப்படின்னா காமசூத்திரத்துல பார்க்க கூடாது. ஏன்னா உதாரணமா தூது என்ற ஒரு அதிகாரம் இருக்கு பொருட்பால்ல. தூது அதிகாரமே போட்டிருக்காரு பாலிடிக்ஸ்ல. தூதுனா எப்படி இருக்கணும், அவனுக்கு அட்ரிபியூஷன். காமசூத்திரத்துல தூதை பத்தி இருக்குது. எந்த தூது? ஆண் பெண் இருவருக்கு இடையே சொல்லும் அந்த மெசஞ்சர் தூதை பத்தி. அப்போ வள்ளுவர் தூது என்ற ஒரு அதிகாரத்தை இங்கே அமைத்திருக்க வேண்டும், இல்லை. அப்ப சாஸ்திரம் இல்ல வள்ளுவர் சொல்வது. வள்ளுவர் வள்ளுவரின் காமத்துப்பால் முழுக்க முழுக்க தமிழ் அகத்திணை மரபின் வழி வந்தது என்பது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு டீட்டெயிலா சொன்னாதான் சிலவங்களுக்கு சந்தேகம் இருக்கும்போது அந்த சந்தேகங்களை தீர்ப்பதற்கு வசதியாக இருக்கும். பல வெளிநாட்டு அறிஞர்களும் ஸ்ட்ரைட்டாவே இந்த 3 பால்கள்ல காமத்துப்பால் முழுக்க முழுக்க தமிழ் மரபு வழி வந்த அகத்திணை மரபு வழி வந்த வழி நூல்ங்கிறது அதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்புறம் இந்த வடமொழியில மற்ற சொல்ல போனா நான் படிச்ச வரைக்கும் காமசூத்திரத்துல இருந்து ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கிங் பேரலல் நான் பார்த்துருக்கேன். ஒன்லி ஒன், அண்ட் தட் இஸ் ஆல்சோ வெரி ஸ்ட்ரைக்கிங். அதாவது இந்த நுகர்ந்து முகந்து கண்ணோடு இந்த 5 புலன்களும் சேர்ந்து வர்ற அந்த குரல், அது ஒண்ணு அப்படியே வாத்ஸ்யாயனோட காமசூத்திரத்துல இருக்குது. அதை தவிர பாக்கி எல்லாமே புது, எல்லாம் அகத்திணை மரபுடைய உங்களுக்கு நற்றிணை, அகநானூறு இதனுடன் சார்ந்த பாடல்களை தான் பார்க்க முடியும், இணையான பாடல்கள். பருத்தகிரின்னு ஒருத்தர் வந்திருக்காரு வடமொழியில. பருத்தகிரி அவரும் அறம்பொருள் இன்பம் இந்த முப்பாலை வைத்து இயற்றிய நூல். அது வடநூலார் மரபு வழி வந்த நூல். பொதுவாகவே எல்லா வடநூல் மரபு வழி வந்த காமத்துப்பால்லாம் கொஞ்சம் இல்ல மிகுதியாகவே காமத்தின் அடிப்படையில், உணர்ச்சியின் அடிப்படையிலான நூல்கள். அது காமசூத்திரத்தின் வழி என்பது நல்ல ஒரு உதாரணம். தமிழில் அப்படி இல்லை. அப்புறம் இந்த உடன்போக்கு என்கிற சங்கதி, அது கிடையாது. உடன்போக்கு என்பது வடநூல்ல நான் பார்த்ததில்லை. ஒரு குறிப்பிட்ட 2வது மடல் ஏறுதல், உடன்போக்கு, இதெல்லாம் தூய தமிழ் மரபு வழி வந்த காமத்துப்பால் பாடல்கள். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தூதுங்கிற அதிகாரம்லாம் அது வள்ளுவர்ல. ஆனா காமத்துப்பால் அது ரொம்ப நீங்க நம்ம நாகசுவாமி போன்ற சிலர் ஒரு பொதுவாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா ரொம்ப தவறான கருத்து. ஆனா வெளிநாட்டு அறிஞர்கள், நம்ம ஸ்காலர்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா PS சுந்தரம், நம்ம நாட்டு உள்நாட்டு அறிஞர்கள்லாம் ரொம்ப வெக்தமாக ரொம்ப கிளியரா சொல்லிட்டு போயிடுறாங்க. காமத்துப்பாலுக்கும் வாட்சியான காமசூத்திரத்துக்கும் தொடர்பே இல்லை, தனி மரபு என்பது. 2வது அகத்திணை பாடல்கள்லாம் வடமொழியில வருவதற்கு முன்பு தமிழ் வழி மரபு நூல்கள் வந்துள்ளன. வடமொழியிலாம் பின்னாடிதான் வருது. பரதகிரிலாம் பின்னாடி வர்றாரு. ஆனா சாஸ்திரம் இருக்குது, வடமொழி சாஸ்திரம், காமசூத்திரம் இருக்கிறது. ஆனா அது வழி வந்த நூல்கள்லாம் பிற்காலத்துலாம் வருது. அதையோட தான் ஒப்பிட்டு பார்க்கணும் திருக்குறளை. அப்படி பார்த்தாலும் பாடல்கள் வித்தியாசம் இருக்குது. அதனால யாருக்காவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த சொற்பொழிவை, அவங்க பேசின சொற்பொழிவை கேட்டுட்டோன்னா எல்லாமே சுத்தமா கிளியர் ஆயிரும். ரொம்ப அருமையான தொகுப்பு. இவங்க ஒரு அந்த சண்முகம் பிள்ளை எழுதின அகத்திணை மரபும் திருக்குறளும் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் என்கிட்ட இருக்குது. நான் ஒரு வாட்டி படிச்சு பார்க்கணும். நான் அதாவது ஒருத்தர் சொற்பொழிவு நடத்தினதுக்கு அப்புறம் அதே நூல் இன்னொரு வாட்டி படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படி என்னோட கருத்தை சொல்லிட்டு மறுபடியும் நம்ம கேள்வி பதில்கள் ஏதாவது இருந்ததுன்னா கேட்கலாம். கருத்துக்களை ஏதாவது பரிமாற வேண்டும் என்றால் பரிமாறிக்கொள்ளலாம். நிறைய நேரம் இருக்கிறது, ஒரு அரை மணி நேரமாவது இருக்கும். யாராவது கை தூக்கலாம், இல்லை ஒலி எழுப்பை அதை அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ரொம்ப நன்றி. பேரரசு சுப்பிரமணியம் ஐயா இருக்காங்க கனடால இருந்து. நீங்க காமத்துப்பால் குறித்து ஏதாவது உங்க கருத்துக்களை பயந்துக்கிறீங்களா ஐயா? கொஞ்சம் பின்னாடி தான் வந்தீங்க. காமத்துப்பால் குறித்து உங்க கருத்து ஏதாவது இருந்தாலும் பயந்துக்கலாம்.
அல்லது நான் ஆரம்பத்தில் இருந்தே இந்த உரையை கேட்டிருந்தேன். மிக நன்றாக இருந்தது. தேப்போமி அவர்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக மோகன் அவர்கள் புரிந்தார்கள். முக்கியமாக நான் கூற வந்த முதலாவது விஷயம், அந்த உரை சார்ந்து இங்கே பேராசிரியர் அஷ்ரப் அவர்கள் கூறிய கருத்தை நான் வழிமொழிகிறேன். மிக சிறந்த ஒரு கருத்தை, அதாவது இந்த காமத்துப்பால் சார்ந்த தேப்போமி முன்வைத்த கருத்துக்களுக்கு உடன்பாடாக, அது உண்மையில் தமிழ் மரபின் அகத்திணை மரபின் தொடர்ச்சி என்று வருகின்ற கருத்தை அவர் ஆதரித்திருந்தார்கள். அந்த கருத்து தான் எங்களுக்கு, நாங்களும் அதை கற்பிக்கிற பொழுது தமிழ் அகத்திணை மரபின் தொடர்ச்சியாகத்தான் காமத்துப்பாலை பார்க்கிறோமே அல்லாமல் வடமொழி காமசாஸ்திரத்தோடு அதை சேர்த்து பார்க்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை. நினைக்க வேண்டிய தேவையே எங்களுக்கு ஏற்படவில்லை. ஏனென்றால் முக்கியமாக தமிழ் பாரம்பரியத்தின் ஐந்திணை மரபுக்கும் அல்ல புறத்திணை மரபுக்கும் ஒரு தொடர்ச்சி பிற்காலத்திலே வருகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். இலக்கிய திறனாய்வு அடிப்படையில் சங்க இலக்கியத்தினுடைய அடிப்படை அம்சங்களாக சொல்லப்படுகின்ற அகத்திணை புறத்திணை என்பன ஆரம்பத்திலே உணர்ச்சிகரமான வாய்மொழி பாடல்களாக பாடப்பட்டு பிறகு எங்கள் குறுந்தொகை நற்றுணையாக புறநானூற்று பாடல்களாக அவை எழுத்து வடிவம் பெறுகின்றன. ஒரு கட்டத்திலே அது அடுத்த கட்டத்திலே அந்த பாடல்கள் அடிப்படையாக கொண்டு இலக்கணங்கள் வகுக்கப்படுவதாகத்தான் நாங்கள் தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரத்தை பார்க்கிறோம். தொல்காப்பிய பொருளதிகாரத்திலே சொல்லப்படுகிற அகத்திணை புறத்திணையில் மரபு என்பது சங்க இலக்கியங்களிலே பயிற்சியில் இருந்த உணர்வு வெளிப்பாட்டு முறைகளுக்கு ஒரு இலக்கண ரீதியான அங்கீகாரம் கொடுக்கின்ற முறையிலே வந்ததுதான் தொல்காப்பியத்திலே சொல்லப்படுகிற அகத்திணை புறத்திணை மரபுகள். அவ்வாறு தொல்காப்பியம் போன்ற இலக்கணங்களிலே வகுத்து வைக்கப்பட்ட அந்த மரபு பிற்காலத்திலே கொஞ்ச காலம், பிற்காலம் என்று சொல்லும் பொழுது அதிக வித்தியாசம் இல்லை, வள்ளுவராலும் இளங்கோவாலும் முறைமையாகவே பின்பற்றப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். புறத்திணை மரபு பின்பற்றப்படுகின்ற முறையிலே தான் காட்சி கால்கோள் நீர்ப்படை நடுகள் என்று வஞ்சி காண்டத்திலே இளங்கோவடிகள் அந்த புறத்திணை மரபுக்குரிய அந்த அம்சங்களை கொண்டு வந்து இங்கே பொறுத்துகிறார். அங்கு எப்படி தொல்காப்பியம் காட்சி கால்கோள் நீர்ப்படை நடுகள் என்று வகுத்ததோ அதையே கொண்டு காட்சிக்காதே, கால்கோள்காதே, நீர்ப்படைக்காதே, நடுகோட்காதே என்று அமைத்து கொண்டு போறதை பார்க்கும் பொழுது ஒரு இலக்கண மரபு அங்கே தொடர்ந்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். அது புறத்திணைக்கு. அதே நேரத்திலே அகத்திணையில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், தனித்தனித்திணையாக பாடப்பட்டு வந்த அந்த உணர்ச்சிகரமான பாடல்கள் எல்லாவற்றையும் ஒரு வரையறைக்குட்படுத்தி ஒரு வடிவம் கொடுக்கிற வகையில ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கின்றன. சங்கபரிய காலம் என்று சொல்லப்படுகிற சங்க காலத்தின் பிற்பகுதியிலே, வள்ளுவத்துக்கு முற்பட்ட வள்ளுவத்தினுடைய சமகாலத்திலே. ஏனென்றால் ஒவ்வொரு திணைப்பகுதியையும் தொகுத்து நோக்குகின்ற தன்மை இருக்கிறது. இந்த 14 கணக்கு நூல்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அது ஐந்திணை என்பது என்ன, ஐந்திணை 70, திணைமொழி 80, திணைமாலை 180, கார்40 என்று வருகிற விஷயத்திலே ஒவ்வொரு திணைப்பொருளையும் ஒன்றுக்கு பிறகு ஒன்றாக தொகுத்து வரையறுத்து ஒரு வரைபடம் தயாரிக்கிற முயற்சி தோன்றிவிட்டது ஐந்திணை 80 போன்றவற்றிலே. இதை வைத்துக் கொண்டுதான் வள்ளுவருடைய காமத்துப்பாலை நாங்கள் பார்க்க வேண்டும். இது மாதிரி தொகுத்து ஒவ்வொரு திணைக்கும் உரிய விஷயம். நான் நினைக்கிறேன் எந்த விஷயத்திலே மோகன அம்மா சொன்ன அந்த கருத்தை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். மணக்குடவர் வகுத்திருக்கிற அந்த வகுப்பு முறை, அந்த குவண்டையும் இது குறிஞ்சி, இது முல்லை, இது பாலை, இது நெய்தல் என்று அந்த பகுப்பு முறைக்கு பின்னாலே ஒரு பொதுத்தன்மை இருக்கிறது. ஒரு வகையிலே அதுதான் சரி என்று நாங்கள் கற்பிக்க வேண்டியும் இருக்கிறது மாணவர்களுக்கு. அதாவது சங்க இலக்கிய மரபை இந்த படியெடுத்த முறை பல பரிமாணங்களை கொண்டது. பிற்காலத்திலே பேப்பமி சொல்வது அருமையான கருத்தது. திருக்கோவையார் ஒன்று வந்ததே, பாண்டிக்கோவை என்ற ஒரு கோவை இலக்கியம் வந்ததே. இந்த கோவை இலக்கியம் வருவதற்கு முதல் படியாக வந்ததுதான் காமத்துப்பால். அந்த காமத்துப்பால் என்ற பேராசிரியர் திருக்குறள் வள்ளுவர் தான் வைத்தாரோ, தொகுப்பாசிரியர் வைத்தாரோ, உரையாசிரியர் வைத்தாரோ, அதெல்லாம் தனி ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஆனா காமத்துப்பாலே சொல்லப்பட்ட விடயங்கள் அத்தனையும் கோவையினுடைய நட்சல், அதனுடைய சுருக்கமான அடிப்படையாக என்னன்னா 25 அதிகாரத்துக்கு அடக்கிட்டார். ஆனா கோவையில 40 அதிகாரத்துக்கு வருது, 400 துறையாக அது வளர்ச்சி அடைகிறது. அப்ப இது
தமிழ் இலக்கிய பாரம்பரியத்தினுடைய சங்க இலக்கிய அகத்திணை மரபை தொகை வகை செய்து சுருக்கமாக சொல்லுகின்ற முறைதான். எனவே அதை கொண்டு போய் நாங்கள் வடமொழியினுடைய காமசாஸ்திரத்தோடு ஒப்பிட வேண்டிய தேவை இல்லை. காமம் என்ற சொல்லு ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு மட்டும் ஒப்பிட வேண்டிய தேவை இல்லை. இரண்டாவதாக, காமம் என்பது வட சொல்லா தமிழ் சொல்லா என்ற ஆராய்ச்சிக்கு இங்கே இடமில்லை. இப்ப ஏனென்றால் தமிழிலே பல சொற்கள் வடமொழிக்கும் தமிழுக்கும் பொதுவாக இருக்கின்ற உலகு, மீன், காகம். என்ன காரணம் என்றால் தமிழ் உருவாகின்ற காலகட்டத்திலேயே பிராகிருதத்தோடு அதுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தது. இது பற்றி நீங்கள் சுப்பராயல் அவருடைய கட்டுரை வகைத்திருப்பீர்கள் நினைக்கின்றேன். சங்க இலக்கியத்திலேயே பிராகிருத மொழி சொற்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு வகையான சொல்லமைப்பை 50% காண முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது ஒரு நாட்டில் தமிழகம் தமிழ்நாடு என்பது தனித்து ஒதுங்கி போய் இலங்கையை போல மற்ற நாடுகளைப் போல ஒதுங்கி இருந்த பிரதேசம் அல்ல. அனைத்து கேரளாவோடையும் ஆந்திராவோடையும் வடநாட்டோடையும் போக்குவரத்து வியாபார தொடர்புகளை கொண்டிருந்த ஒரு சமுதாயம். எனவே அங்கே எல்லாம் கலந்துதான் மொழி உருவாகும். அந்த மொழி உருவாக்க பின்பலத்தை வைத்துக் கொண்டால் காமத்தை வடமொழி என்று வைத்து நாங்கள் பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. அதை தமிழ் சொல்லாகவே கூட நாங்கள் கொள்ளலாம். என்ன வள்ளுவரே அதை கையாண்டிருக்கிறார் அந்த சொல்லை. வள்ளுவத்துக்குள்ளே வடமொழி தாராளமாகவே வருகின்றது. இந்த ஒன்றை வைத்துக் கொண்டு வடமொழி என்று நாங்கள் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. அது திட்டவட்டமாக தேப்போமி சொன்னதும் மோகன் அவர்களிடத்து கூறியதும் அஷ்டப்பவர்களிடத்து கூறியதையும் நான் வழிமொழிகிறேன். உண்மையிலே தமிழ் அகத்திணை மரபை அப்படியே திரட்டி கொண்டு வந்து ஒரு 25 அதிகாரத்துக்குள்ளே அடக்கிட்டார், அவ்வளவுதான். ஆனால் அந்த கவிதைத்தன்மை நீங்க சொன்னீங்க, அஷ்டர் சொன்னார், அதையும் வள்ளுவனுடைய கவித்துவம் அங்கே வெளிப்படுகிறது. கண்டு கெட்டு உண்டு உயிர்த்து உற்றறையும் ஐம்புலனும் ஒண்டடி கண்ணே உல என்று சொல்லுற இடத்திலேயும் சரி, இன்னும் பல இடங்களையும் அணங்குகொல் ஆய்மையில் கொல்லோ கனங்குளையும் மாதர்கொல் மாலுமன் நெஞ்சு என்று சொல்லும் இடத்திலேயும் ஒரு வள்ளுவன் ஒரு கவிஞனாக வருகிறான். அந்த கவிஞன் சங்க காலத்து குறுந்தொகை பாடிய கவிஞனுடைய தொடர்ச்சியில் வந்த கவிஞனே அல்லாமல் இன்னொரு மரபை படித்து விட்டு வந்த கவிஞன் அல்ல என்ற கருத்தை நான் வழிமொழிகிறேன் என்று கூறி, மிகச் சிறப்பான ஒரு விடயம். அது தேப்போமி அவர்களின் கூறிய கருத்தை நாங்கள் எப்பொழுதோ ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றும் கூறி என்னுடைய இந்த உரிய கேட்க வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி. நன்றியா. ஒரு இறுதியில ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னீங்க. நான் அடிக்கடி சொல்ற விஷயம் இது. தமிழகம் ஒரு தனி தீவாகவோ தனி நாடாகவோ பிரிந்து இருந்ததில்லை. இல்லை, வட நாட்டோடு ஒன்றி இருந்தது. வடநாட்டின் நூல்களின் சாஸ்திரங்களின் தாக்கம் மிகுதியாக இருந்தது தமிழகத்தில். அதன் பிரதிபலிப்பு நமக்கு சங்க இலக்கியத்திலும் ஓரளவுக்கு பார்க்கலாம், ரொம்ப குறைவு. திருக்குறள்ல உள்ளது. அதை மறுப்பது, அது இங்கிருந்து அங்க போதுமாங்க. அங்க போறதுக்கு இங்கிருந்து அங்க வடமொழியில தாக்கம் தமிழ் நூல்கள் இருந்ததாக ஒரு ஆதாரமும் இல்லை. எல்லா தமிழ் நூல்களும் தமிழ்நாட்டில் உருவானவை. ஒரு நூலும் தமிழகத்துக்கு வெளியே உருவானதில்லை. எதிர்மாறாக வடமொழி நூல்கள் தமிழகத்திலும் உருவாகி உள்ளன என்பது ஒரு முக்கியமான கருத்து. உண்மை. இது ரொம்ப நன்றி. ரொம்ப இறுதியா சொன்னீங்க. நான் அடிக்கடி சொல்லும் கருத்து, தமிழகம் தீவாக இல்லை இலங்கையை போல. அது ரொம்ப இலங்கையிலேயே உங்களுக்கு பாலி மொழியின் தாக்கம் வெகுதியாக உள்ளது. பாலி மொழி நூல்கள் இலங்கையில் உருவாகி உள்ளன. அதெல்லாம் இருக்கு. இலங்கை தமிழ் பிரதேசங்களுக்கு சிங்களவர்களோ இல்ல பாலி மொழி சார்ந்தவர்களோ நேரடியாக ஊடுருவவில்லை. இரண்டாவது தமிழ் அரசியல் சூழல வந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அப்படி சொல்ல முடியாது தானே சார்? எல்லாமே வடமொழி சார்ந்த விடயங்கள் தமிழ்நாட்டுல பல்வேறு காலகட்டங்கள்ல மக்களோட கலந்து வந்திருக்குது. எங்களுக்கு இலங்கை வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல அந்த ஊடுருவல் இருக்க இல்லை. இரண்டாவது, தமிழ் சொற்கள் பல இலங்கை மொழியில புகுந்திருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்ல. திராவிட மொழி குடும்பத்தை கடன் வாங்கியிருக்காங்க. மற்ற தமிழ் சொற்கள் சிலது காளிதாசன் போன்றவர்களாலேயே தமிழ் வரவு பின்பற்றப்பட்டிருக்கிறது என்று ஜோஜல் காட் போன்றவர்கள் எழுதியிருக்கிறார்கள். உண்டு 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 காளிதாசனுடைய அந்த பிற்கால சில காவியங்களிலே தமிழ் பண்பாடு அங்கே சென்று இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க.
அதாவது வடமொழி தமிழ் என்று சொல்லப்படுற வேறுபாட்டுக்கு அப்பால் நின்று மொழியியலை ஆராய்ந்து பார்த்தால்தான் இதை சொல்ல முடியும். அடுத்து பிரசன்னா அவர்கள் கொஞ்சம் ஒலி எழுப்பி பேசுங்க. வணக்கம். நான் இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த குரூப்ல அறிமுகப்படுத்தினதுக்கு. இப்ப நான் தினமும் திருக்குறள் படிக்கிறேன். அது ஒரு வாழ்வியல் முறையா எடுத்துக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப எனக்கு கூட இந்த ஐயப்பாடு என்னன்னா, இப்ப நீத்தார் பெருமை அப்படிங்கிற இதுல படிக்கிறப்ப ஒரு யோகியா வாழும் முறைய திருவள்ளுவர் சொல்றாரு. நம்ம இந்த இன்பத்து பால்ல படிக்கிறப்ப ஒரு சாமானியானவும் இருக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குற மாதிரி இருக்கு. எப்படி இத திருக்குறளை படித்துக்கணும் பழகணுங்கிற ஐயப்பாடு கேட்க. அதாவது வடமொழி மரபுல உங்களுக்கு பிரம்மச்சாரி அந்த மாதிரி நாலு ஸ்டேஜ் இருக்கு. இதுல வள்ளுவர் சொல்றது இல்வாழ்வான், துறவியல், இல்லறம், இந்த ரெண்டு தான். அந்த இல்லறம்ங்கிறது இப்பொழுது துறவியர் என்பது வெகு குறைவான சதவீதத்தான் பார்க்க முடியும். திருக்குறள் வலியுறுத்துவது இல்வாழ்க்கை. அது என்பது எல்லாருக்கும் தெரியும். நிறைய கட்டுரைகள் எழுதப்பட்டுள்ளன. துறவரத்தை அவர் மறுக்கவில்லை. உதாரணமாக சமணங்கிற சீக்கிய சமயத்தில் துறவரம் நிராகரிக்கப்பட்டுள்ளது. மெடிடேஷன் இந்த மாதிரி தனியா உட்கார்றதெல்லாம் சீக்கிய மதத்தில் கிடையாது. வள்ளுவர் இரண்டையும் குறிப்பிட்டிருக்கார். இந்த காலத்துல யாரும் துறவியா போறது கிடையாது. அந்த ஒரு மரபு கிடையாது. துறவரம் என்பது திருமணம் முடிந்து வயதான பிறகு காட்டுக்கு போற மாதிரி கிடையாது. தமிழ் மரபு. சமணத்திலையும் பௌத்தத்திலையும் எல்லாமே உங்களுக்கு இல்வாழ்வான், துறவியர், இது ரெண்டு தான் கேட்டகரி. அந்த மரபு வழிதான் வள்ளுவரோட இருக்கிறது. வைதிக மரபு வழி கிடையாது. அதனால நம்ம இந்த காலத்துல நம்ம ரெண்டுல எதை பின்பற்றணும் அப்படின்னா, துறவரத்தை மேற்கொள்வதற்கு அதற்கான பயிற்சிகளும் தேவை. அந்த நோக்கம் இருக்கணும். இப்ப யாரும் துறவரம் போவது கிடையாது. மனைவியை விட்டு துறவரம் போவது கிடையாது. துறவியாக தொடக்கத்திலே இருந்தால் பரவாயில்லை. நம்ம ஒவ்வொருவருடைய நிலையை பொறுத்து துறவரத்தை மேற்கொள்வதா இல்லை இல்லறத்தை மேற்கொள்வதா. இல்லறத்தை பற்றிய அதிகாரங்கள் தான் வள்ளுவத்தில் அதிகம் என்பதை கவனிக்கத்தக்கது. நீங்க சொன்ன இந்த கருத்தை நான் வலியுறுத்தி ஏற்கனவே ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றேன் ஒரு மாநாட்டிலே. வள்ளுவர் இல்லறத்தை மையப்படுத்தித்தான் திருக்குறள் செய்கிறார். அதாவது காமத்துப்பால் இல்லறத்தோட சம்பந்தப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியும் நேரடியாகவே. அறத்துப்பாலே பெரும்பகுதி இல்லறம் சார்ந்த ஒரு குடும்பத் தலைவனை வைத்துத்தான் அந்த விஷயத்தை சொல்றார். பொருட்பால் முழுவதுமே இல்லறத்துக்குரியதுதான். இல்லற வாழ்க்கை வாழ்றவர்களுக்குத்தான் அரசியல், சமூகம், பொருளாதாரம், நாடு, அந்த அனைத்தும் இல்லறம் என்ற தளத்துல தான் அமைக்கப்படுது. அறத்துப்பாலே பெரும்பான்மையான பகுதி இல்லறத்தை அடிப்படையாக கொண்டது. அப்படியானால் நீத்தார் பெருமை அல்லது அரண் வலியுறுத்த துறவிகள் பற்றி பேசுகிறாரே என்று கேட்டால், உண்மையான விடயம் என்னென்றால் அந்த துறவிகள் சமண துறவிகளோ பௌத்த துறவிகளோ இந்து மத துறவிகளோ என்ற அடிப்படையிலே அல்ல. அந்த காலத்திலே தமிழ்நாட்டிலே வாழ்ந்து சமூகத்துக்கு பல தொண்டுகள் செய்து கொண்டிருக்கின்ற இல்வாழ்க்கை சாராதிருந்த பெரிய மனிதர்கள், சான்றோர்களை வள்ளுவர் மதித்திருக்கிறார். அவர்கள் சமூகத்துக்கு தொண்டு செய்கிறார்கள். அது சமணத்துறவியா இருக்கலாம், பௌத்த துறவியா இருக்கலாம். சமூகத்துக்கு மருத்துவ தொண்டோ மற்ற விதமான உதவிகளோ செய்து கொண்டு சமூகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு துறவிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தனிப்பட்ட வழியில வீடு, சொத்து, மனைவி என்ற குடும்பம் என்ற உணர்வுகளுக்கு அப்பால் நின்று செயல்பட்டவர்களை வள்ளுவர் மதிக்கிறார். அந்த மதிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் மதச்சார்பான மதிப்பு அல்ல, அது சமூகத்துக்கு அவர்கள் பயன்படுகிறார்கள் என்ற மதிப்புத்தான். ஆனா அவர் நின்று பேசுகிற இடம் முழுக்க இல்லறம்தான். வள்ளுவர் ஒரு இல்லறத்தானாக நின்று கொண்டு உலகத்தை பார்க்கிறார். அவருக்கு துறவியும் தேவை. ஆனா அந்த துறவியை கூட பாதுகாக்கிற பொறுப்பு இல்லறத்தானுக்குரியது என்பதையும் சொல்லிவிடுகிறார். எனவே இல்லற அடிப்படையில் தான் வள்ளுவம் செல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக அப்படி இல்லை என்றால் காமத்துப்பாலே இங்கே வைக்கப்பட்டிருக்க முடியாது. எனவே நீங்கள் கேட்ட பஷர்பையா சொன்ன கருத்தைத்தான் நான் இன்னொரு கோணத்திலே இங்கே சொல்லுகின்றேன். அது இல்லறம் அடிப்படையாக கொண்ட ஒரு நூல் தான். அதே அடிப்படையிலே நாங்கள் அதை பார்க்கலாம். நன்றி. ஒரே ஒரு சின்ன கருத்து. பரிவேகர் மேல பல பேர் இந்த 4 நிலையை வச்சு கொண்டு போயிட்டாரு திருக்குறள்னு சொல்லுவாங்க.
ஆனா அப்படி இல்லை. அவர் இல்லறவியல் முடியும் போது சொல்றாரு, துறவரவியல் தோற்றுவாயில சொல்றாரு, இனி முறையானே துறவரம் கூறிய தொடங்கினார். துறவரமாவது என்னன்னு சொல்லி அவரு விளக்குறார். துறவரமாவது மேற்கூறிய இல்லறத்தின் வழுவாது ஒழுகி, கொஞ்சம் கூட தவறாமல் அந்த 24 அதிகாரத்துல உள்ள செய்திகளை பூரா 1000+20 வச்சு நம்ம 24 வழுவாது ஒழுகி, அப்படி ஒழுக ஒழுக என்னாங்கன்னா அறிவு விரிய ஆரம்பிக்குங்கிறார். அறிவுடையராய் பிறப்பினை அஞ்சி வீடு வேற்றின் பொருட்டு துறந்தார்க்கு உரித்தாய அறம் அப்படின்னு சொல்லி அதை டிஃபைன் பண்றார். துறவரத்தை சொல்லிட்டு இந்த வீடு பேரு அடுத்த நிலைக்கு நம்ம போயாகணும். இல்லறம் நல்லா வாழ்ந்து முடிஞ்சாச்சு. இந்த காமம் சான்ற கடைக்கோட்காலை கூட தொல்காப்பியத்துல இருந்து சொல்லலாம் நம்ம இதுல. ஆனா அதுக்கு இருவேறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. தேஜா வேறுபாடு ஒரு பொருள் சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்றாரு, இந்த எல்லாம் முடிகிற டைம்ல அவர் என்ன சொல்றாரு, இந்த வினை மாசு தீர்ந்து அந்த கரணங்கள், இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அந்த அந்த கரணங்கள் தூய ஆதர் பொருட்டு இதெல்லாம் சுத்தமாகணும், சுத்தப்படுத்தணும். ஆரம்பத்துல இருந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் நமக்கு பிறவி இருக்கக்கூடாதுன்னு போகும்போது துறவரத்தை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு இந்த விரதம்லாம் சொல்றாங்க. விரதத்தை காத்து அதன் வழியாக ஞானம் உதயமாகுங்கிறது. ஞானம் நாம போய் வாங்கிட்டு வர முடியாது, ஞானம் வந்துட முடியாது. ஞானம் அதுவா உதயமாகும் இந்த வழியில போக போகன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதனால பேராசிரியர் சொன்ன மாதிரி இது முழுக்க 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 நல்ல ஒரு வாழ்க்கையை, இன்ப வாழ்க்கையை துய்த்து, காமத்து பால்ல நல்லா துய்த்து, இந்த அடக்க என்பார் அறிவிலார்னு சொல்லி திருமூலன் சொல்றாரு. இது அடக்கிறது இல்ல, அதை ஒடுக்கி, அதை வழிப்படுத்தி, நெறிப்படுத்தி, முறையான காமத்தை துய்த்து அப்படி வெளியே வர்றதுதான் இந்த வாழ்க்கைங்கிறது வள்ளுவத்துடைய இது. அதுதான் சாரம். அதான் பரிவாழகர் அதான் சொல்றாரு, துறவரத்துடைய அந்த தோற்றுவாயில சொல்றாங்க. நன்றிங்க. தெளிவா விளக்கிட்டீங்க. இல்லறத்தினுடைய பயன்பாடு துறவரம் தான், பிறவா நிலையை அடைவதுதான். ஆகவே அதான் கிளியரா ஐயாவும் சொல்லிட்டாங்க, நீங்களும் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆகவே 2 தூண்கள் மனிதனுடைய வாழ்க்கையில. ஒன்று இல்லறம், அதன் முடிவான நிலை துறவரம். துறவரத்தினுடைய காரணம் என்னவென்றால் பிறவா நிலையை எய்த வேண்டும் என்பதுதான் மனித பிறப்பினுடைய நோக்கமாக இருக்கும் என்பது சமணத்தினுடைய அடிப்படை கொள்கை. அது இல்லறத்தையும் போற்றுகின்றது. இல்லறத்தின் முடிவாக எது இருக்க வேண்டும் தெளிவாக சொல்லுது. துறவரம் அதான், அது தெளிவாதான். ஒரு பஞ்ச லைன்ல சொல்லணும்னா, இல்லத்துறவு துறவல்ல, உள்ளத்துறவே துறவு. ஏன்னா நம்ம சங்க இலக்கிய பிறப்பாகட்டும், தொல்காப்பியம் ஆகட்டும், வானப்பிரஸ்தங்கிற ஒரு 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 கட்டமே பேசப்படவில்லை. இங்க சொல்றது பூரா உள்ளத்துறவு. யான் எனதுங்கிறது அது தானாக கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வெளியே வர்றது. இல்லத்தை துறந்து ஓடி போயிடுங்கன்னு சொல்ல கிடையாது. அது மாதிரி சில பேர் இருக்காங்க. அதாவது முழுக்க முழுக்க தன்னை அந்த பேராசிரியர் சொன்ன மாதிரி துறவு நெறியிலே ஈடுபடுத்தி கொண்ட சிலர் இருக்காங்க. அந்த சிலரை இந்த சமுதாயம் பயன்பெற அவங்க அறநெறியெல்லாம் எடுத்து சொல்லி அதை வாழ்ந்து காட்டுறதால அந்த சமுதாயம் அவங்களை போற்றுகிறது. அவங்களுடைய பெருமைதான் நீத்தார் பெருமை பேசுகிறது. நன்றி, நன்றிங்க. இந்த அறம், புறம், துறவு, காமம், இது 3ஐயும் நம்ம ஈக்குவலா பார்க்கணும் அப்படின்னா பரத்ரஹரியோட சதகங்கள் 100 பாடல்கள், அதை பத்தி 100 பாடல்கள். வைராக்கிய சாதகம் அப்படின்னா அந்த அளவுக்கு சிருங்கார சாதகம் சார் நீங்க சொல்றது. சிருங்கார சாதகம், சிருங்கார சாதகம், வைராக்கிய சதகம், வைராக்கிய சாதகம். இந்த 3ஐயும் பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரே ஆள் எழுதினாரான்னு சந்தேகம். அதை பத்தி ஒவ்வொரு துறை பற்றியும் முழுக்க முழுக்க அதை பத்தி தான் பேசுவார். அமர் சாதகம், அமர் சாதகம் காஷ்மீர்ல, அது ஒரு வடமொழி காமசூத்திர மரபு வழி வந்த 100 பாடல்கள் கொண்ட அமர் சாதகம் ஒரு நல்ல நூறு. அதை நான் திருக்குறளை ஒப்பிட்டு பார்த்திருக்கேன். ஒரே ஒரு இணையான கூற்று தான் அதுக்கும் இதுக்கும். ஆனா வஜ்ஜாலக்கத்துல நிறைய, வஜ்ஜாலக்கம் இன்னொரு நூல், பிராகிருத நூல், ஒரு சமணர் எழுதியது. அதுவும் திருக்குறளுக்கும் நிறைய, அதுவும் அறம்பொருள் இன்பம் என்று பிரிக்காமல் 2 பாடல்களும் கலந்திருக்கிற ஒரு நூல். 800 பாடல்களை உடையது, அருமையான நூல். அதை நம்ம தஞ்சை பல்கலைக்கழகத்துல ஒருத்தர் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே நிக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு நல்ல ஒரு ஒப்பாய்வாக இருக்கும் என்று நினைக்கிறேன். என்ன பேர் சார் அந்த புத்தகத்தை சொன்னீங்க? இப்ப கடைசியா சொன்ன புத்தகம் வஜ்ஜாலக்கம். வஜ்ஜாலக்கம்.
வச்சாலகம் வச்சாலகம் அது அது அதோட அது ஆசிரியர் பேர் வந்து அறிமுகப்படுத்தப்பட வல்லபதேவா. அதுவும் திருவள்ளுவர் மாதிரி பேரு, வல்லபதேவா. வல்லபதேவா அது அறிமுகப்படுத்தப்பட நினைக்கிறேன். அப்படின்னா அது 13ஆம் 14ஆம் நூற்றாண்டு நூலாக இருக்க வேண்டும். 8-9 நூலாக 8-9 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு. தமிழ்ல வரையில வச்சாலகம். ஓகே. பிராகிருத நூல். பிராகிருதம் வச்சாண்ட சொல்ல பார்த்தாலே அது பிராகிருதம் தெரியுது. அதை விட பழையானது சப்தசதி. ஆலாவின் சப்தசை. காதா சப்தசதி. காதா சப்தசதி 2ஆம் நூற்றாண்டு. அது தெலுங்கு நாட்டு ஆந்திர நாட்டு அகனான ரெண்டதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஆனா அதுல நம்ம அகத்திணை மரபு வழி வந்த பாடல்கள் சில இருந்தாலும் அதுல வர்ற கொஞ்சம் அந்த காமசாஸ்திரத்துக்கு முன்னாடி வந்தது. கொஞ்சம் எல்லாமே செக்ஸியா தான் இருக்கும். அதுல அந்த ஒரு விஷயத்துல வித்தியாசம் வருது. நல்ல அருமையான நூல், ரொம்ப அருமையான நூல். அது 700 பாடல்கள், ரொம்ப அருமையான நூல். நல்ல படிப்பதற்கு கொஞ்சம் நீதி மொழிகளும் கொஞ்சம் இருக்குது. அதை வச்சுதான் கத சப்த சதியை வச்சுதான் இவரு அவர் பேர் என்ன, சங்க இலக்கியம் முழுவதும் அதன் அடிப்படையில வந்துன்னு சொன்னாரு. அவர் பேர் என்ன மறந்து போச்சு. நெதர்லாண்ட்ஸ் டச் இண்டாலஜிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, சொன்னாரு அவரு. இந்த காதா சப்ததியை தமிழ்ல தந்திருக்கிறாரு நினைக்கிறேன் ஜெகநாதராஜா. அப்படிங்களா? ஜெகநாதராஜா ஒரு புத்தகமே என்கிட்ட இருக்கு, அந்த காதா சப்ததி என்று வாங்கி இருக்கிறேன். அது முழுக்க முழுக்க அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் இவர் ஜெகநாதராஜா தான் போட்டிருக்கணும் அந்த புத்தகம் நினைக்கிறேன். அவர் ஜெகநாதராஜா இப்ப இல்லை, அவர் இந்த ராஜநாராயணனுடைய ஊரை சேர்ந்தவர். கோதண்டம் ஜெகநாதராஜா என்றவர் வந்து பௌத்த இலக்கியம் பற்றி தமிழ்ல ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாரு. அவர் ஆந்திர தெலுங்கு பாரம்பரியம் தெரிந்தவர். அதனால அவர் அந்த புத்தகத்தை, நல்ல ஒரு புத்தகம், காதா சப்தசதி. பிராகிருத மொழி. பிராகிருத மொழி. அதான் அந்த பிராகிருத மொழியையும் தமிழையும் அந்நியப்படுத்தி பார்க்காம நெருங்கி நின்று பார்க்க வேணும் என்ற தேவை வருது அதை வாசிச்ச உடனே. என்ன இந்த பாடலை ஆனால் இப்ப நீங்க சொன்ன மாதிரி காமத்துப்பாலே அல்லது சங்க இலக்கியத்துல வர காதலுக்கும் அந்த காதா சப்தத்துல வர விஷயத்துக்கும் இடையில கனவிட வழி இருக்குது. அங்க வந்து கொஞ்சம் ஓவரா போகுது அந்த செக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். அது காமசூத்திரத்தின் தாக்கம். காமசூத்திரத்துக்கு முன்னாடி வந்தது. அதான் வாத்யானாவே தன்னுடைய நூலில் இதுக்கு முன்னாடி காமசாஸ்திரம் இருந்திருக்கு. அங்க எதுவும் சாஸ்திரமாக வந்துட்டு அதான் இந்த காமத்துப்பால் வந்து நம்ம அதிகமா பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். குரல் காட்டும் காதலர்னு மூவா ஒரு நூல், அருமையான நூல். பேராசிரியர் தி ஞானசுந்தரம் அந்த நூலை பத்தி அடிக்கடி சொல்லிருக்காரு. வாய்ப்பு இருக்கவங்க தமிழ் இணைய கல்விக் கழக இணையத்துல வந்து இந்த நூல் இருக்குது, நீங்க பார்க்கலாம், முழு நூலை பார்க்கலாம். மூவா நூல்லாம் நாட்டோடமே ஆகலனாலும் இந்த நூல் வந்து தமிழ் இணைய கல்விக் கழகம் போட்டிருக்காங்க. முழு நூல் வந்து சாஃப்ட் காப்பி இருக்குதுங்க. இதுல இப்ப அண்மை காலத்துல வந்து நேற்று 2 நாளைக்கு முன்னாடி கூட சென்னையில இருக்கக்கூடிய புத்தக காட்சியில வந்து குரலோடு நாம் சொல்லிட்டு நண்பர் தாமோதரன் அழகா பேசியிருந்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துல 8 குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்கு. 8லயும் வந்து கூட்டம் நிரம்பி வழிது, விவாகரத்து கேட்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. குடும்ப தகராறுகள், குடும்ப சிக்கல்கள்னு சொல்லிட்டு. இந்த குடும்ப சிக்கல்கள் வந்து இன்னைக்கு காரணம் வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதுல வந்து இந்த காமத்துப்பால உணர்ந்து படிச்சாங்கன்னா, அண்மையில கூட இந்த ஐரிஷ் மொழிபெயர்ப்பு வந்து அந்த அவர் கவிஞர், அதே சமயத்துல டிரான்ஸ்லேட்டர், அவரு சொன்னாரு, இதை மட்டும் சரியா ஒருத்தவங்க உணர்ந்து படிச்சாங்கன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு எவ்வளவு. நான் கண்ணே மூட மாட்டேன், அந்த பாடல் கோட் பண்ணார். நான் கண்ணே மூட மாட்டேன், ஏன்னா அவளுக்கு வந்து பிரிவால வந்து காதலன் வெளியே போயிடுறாப்புல, வெளியூர் போயிடுறாப்புல. அது காதலன் இல்லாதால தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த தூக்கத்தை வள்ளுவர் எப்படி நயம்பட சொல்றாருன்னு அவர் ஐரிஷ் கவிஞர் வந்து இது அழகா சொல்லி, இதுக்கு வந்து நானு எவ்வளவு வேணாலும் பரிசு தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவரு. இதை வந்து நான் கவிஞரா இருக்கிறதாலையும் டிரான்ஸ்லேட்டர் இருக்கிறதாலையும் என்னால வந்து நான் அப்ரிஷியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் கண்ணு மூடாம ஏன் மூடாம இருக்குன்னா, அவரு என் கண்ணிலேயே இருக்காது. நான் கண்ணை மூடணும்னா அவருக்கு வந்து வலிக்கும், அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாரு. அதனால வந்து நான் கண்ணை மூடாம இருக்கேன்னு சொல்லிட்டு தலைவர் சொல்றாப்புல. அப்ப எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு சொல்லி தெரியுதுன்னு அந்த ஐரிஷ் கவிஞர் டிரான்ஸ்லேட்டர் வந்து அவர் சொன்னாரு. அப்ப காமத்துப்பாலும் நுணுகி 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 கணவனும் மனைவியும் படிக்கணும். கல்லூரி மாணவர்கள் வந்து உரிய காலம் வரும்போது அது படிக்கணும். அதை
அதுல வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் கூடிய அன்பு வந்து இந்த ஒருதலை காதல் கிடையாது. அந்த அன்பின் ஐந்தனை தான் இது வரைக்கும் நான் பேசுறவங்க பூரா சொன்னாங்க. எனக்கு என்னமோ தெரியல, மணக்குடவர் தான் முதல் நமக்கு கிடைச்ச உரையில வந்து கிடைத்த உரைகளில் முதல் உரை. ஆனா அது பின்னால வந்தவங்க அவ்வளவு அருமையான ஒரு தமிழ் மரபோடு ஒட்டிய ஒரு பகுப்பாய்வை அவர் சொல்லியிருக்கும் போது, அந்த பின்னால வந்தவங்க அதெல்லாம் விட்டுட்டு வேற எங்கெங்கயோ போய் தேடி ஏன் வீணா இடர்படுறாங்கன்னு எனக்கு புரியல எனக்கு. அதனால வந்து மணக்குடவர் வந்து மீள் வாசிப்பு செய்யப்பட வேண்டியவர். இந்த காமத்துப்பால் மீள் வாசிப்பு செய்யப்பட வேண்டும். அதுல அழகான ஓமையெல்லாம் வருது. இன்னாது இனநெல் ஊர் வாழ்தல். நம்ம ஒரு ஊர்ல இருக்கோம்னா அந்த ஊர்ல நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தாதான் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு அந்த கம்ஃபர்ட் ஃபேக்டர்னு சொல்றாங்க. ஒருத்தருமே தெரியாத ஊர்ல போய் நம்ம வாழ்றது அது ரொம்ப இன்னாதுன்னு சொல்லிட்டு வள்ளுவர் அந்த காலத்திலேயே சொல்றாரு. பேராசிரியர் கனடாவில் இருக்காரு, என் மகள் கூட அங்கதான் அண்மையில அங்க போயிருக்காங்க, அங்கதான் இருக்காங்க. நான் சொன்னேன், அம்மா அங்க பேராசிரியர் இருக்காங்க, நீ பேசி அவங்க நீங்க அவங்ககிட்ட வந்து நம்ம இது மரபு தெரிஞ்சவங்க நம்ம ஒருத்தவங்க இருக்காங்க, நீ வந்து அவங்ககிட்ட எந்த உதவி வேணாலும் கேட்கலாமான்னு நான் சொன்னேன். ஏன்னா அது வள்ளுவர் சொல்றாரு பாருங்க, இன்னாது இனநெல் ஊர் வாழ்தல். அப்புறம் பேராசிரியர் நல்லா அழகா சொன்னாரு, இது அகத்திணை புறத்திணை மரபுதான் வந்து திருக்குறள்ல வந்து வெளிப்படுதுன்னு சொன்னார். ஈவன் காமத்துப்பால்ல கூட அந்த புறத்திணை மரபு வருது பாருங்க. அந்த ஒரு குறள்ல சொல்லுவாப்புல, இந்த குறள் வந்து அடிக்கடி இலங்கை ஜெயராஜ் ஐயா வந்து தன்னுடைய உரையில் சொல்லுவாரு. அது வந்து பண்பாட்டு உரைன்னு சொல்லுவாரு. அது அதாவது ஒன்னாரும் ஒட்குமென் பீடு ஞாட்பிழல் அது ஒண்ணுதற்கோ உடைந்ததே ஒன்னாரும் உடைந்ததே ஞாட்பிழல் நன்னாரும் உட்குமென் பீடு. அருமையான குறள், அருமையான குறள். இது நம்ம பண்பாட்டு உரை வந்து பரிமேலழகர் எழுதிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 1088வது குறள் இது. இதுக்கு அவர் சொல்லுவார், ஒள்ளுதற்கோ இந்த ஒளி பொருந்தியவர்களின் நெற்றியை பார்த்தவுடன் எனக்கு வந்து என்னுடைய பீடு பெருமை எல்லாம் உடைஞ்சு போச்சு. ஏன்னா நான் போர்ல போய் சண்டை போட்டேன்னா, நான் சண்டை போட்டவும் இல்ல, என்னோட சண்டை போடாதவனும் பேரை கேட்டு அஞ்சுவாங்க. இங்க எனக்கு என்ன ஞாபகம்னா, நம்ம வள்ளுவர் குடும்ப கவிஞர் பாலகிருஷ்ணன் நாட்டுக்குறள்ல 7 பாடல்களை வச்சு நாங்க 2016 நவம்பர்ல நாட்டுக்குறள்ல கிராமிய மெட்ல வந்து 7 பாடல்களை வந்து நாங்க பதிவு பண்ணி ஒரு 1000 பேர் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அதுல வந்து நாங்க வெளியிடும் போது இந்த பாடல் வந்து நம்ம இவரு பாலகிருஷ்ணன் சொல்லிருப்பாரு, கம்பெடுத்து சுத்தினாக்க மதுரை ஜில்லா கிடுகிடுக்குன்னு சொல்லிட்டு. அப்ப ஏற்பட்ட ஆளா இருந்தா கம்பெடுத்து சுத்தினா இந்த மதுரை ஜில்லாவே கிடுகிடுக்கும். ஆனா இவளை பார்த்த உடனே நான் பொட்டி பாம்பா மாறி போயிட்டேன். இந்த செட்டை போட்டுக்கினா போட்டுக்கிறேன், இந்த சட்டையை போட்டுக்கினா போட்டுக்கிறேன், அது பச்சை கலரா சிவப்பு கலரா எனக்கு தெரியாது, அவ சொன்னா நான் போட்டுக்கிறேன். இததான் வந்து நம்ம மூவாவும் குரல் காட்டும் காதல்ல காமிக்கிறாரு. காதல்ல வந்து தோல்வி வெற்றி தோல்விங்கிறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஊடலில் தோற்றவர் வென்றார் அப்படின்னு கூடலில் காணப்படும். அது மட்டும் கூட தோற்றவர் வென்றார்னு சொல்லிட்டு அது சொல்றாரு. அப்ப இப்ப ஏற்பட்ட ஒரு நூல் ஒரு பகுதியை வந்து நாம வந்து மிஸ் பண்றோம். நம்ம அழகுணர்ச்சியோட இருக்குது. இங்க எங்கேயும் உடல் சார்ந்து இல்லை, ஒரே ஒரு அவயம் மட்டும்தான், மார்பகம் மட்டும்தான் ஒரு இடத்துல வந்து நேரடியா வள்ளுவர் சொல்றார். மற்றபடி காமத்துப்பால்ல எந்த உறுப்பும் சொல்லப்படவில்லை. அன்னைக்கு கூட நம்ம சுப திருப்பதி சொல்லிட்டு இருந்தாரு, இந்த ஈஸ்ட் அண்ட் வெஸ்டுக்கு வந்து ரெண்டுக்கும் உள்ள ரசிப்பு தன்மை பத்தி அவர் சொல்லும் போது, நமக்கு கிழக்கத்தியவர்கள் வந்து மார்பகத்தை பார்த்து நமக்கு ஒரு உணர்ச்சி வரும், மேற்கத்திய இருக்கவங்களுக்கு வேறு பகுதியை பார்த்து உணர்ச்சி வரும்னு சொல்லிட்டு இருந்தார். அப்ப என்னன்னா இது ஒரு பகுதி, இது ஒரு சொல்ல தவிர மற்றபடி காமத்துப்பால்ல எந்த விதமான இதுவும் கிடையாது. அது வள்ளுவருக்கு தெரிஞ்சுதான் பெய்திருக்காரு அந்த சொல்ல. ஏற்பட்ட காமத்துப்பால் நம்ம படிக்கணும். அந்த நாட்டுக்குறள்ங்கிற நிகழ்ச்சி 2016 இன்னைக்கு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. நவம்பர் 27, 2016 நினைக்கிறேன். அந்த 7 பாடல்கள் வந்து இணையத்துல கிடைக்குது. நாட்டுக்குறள்னு போட்டு நீங்க சர்ச் பண்ணா கிடைக்காது. அதுல போட்டீங்கன்னா அந்த நாட்டுக்குறளை வந்து அந்த காமத்துப்பால் அப்படியே கொண்டு வந்து கடைக்கோடி ரசிகர்களுக்கும் கொடுக்குற மாதிரி அந்த இது. இப்படி ஒரு தீயான ஒரு நூல் வந்து ஒரு 50 கவிதைகள், புது கவிதைகளை வச்சு பாலகிருஷ்ணன் எழுதினாரு. அதுக்கு முன்ன பன்மாய கல்வன், இந்த சொல் எல்லாமே வள்ளுவர் சொன்ன சொல். இந்த இப்படி ஒரு தீயா கூட யாண்டு பெற்றாள் இவள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள், அந்த குரலையும் சொல்லி இப்படி ஒரு தீயா, அது அப்படியே ஆங்கிலத்துல போய் நம்ம இன்னைக்கு எல்லாம் இந்த ஸ்லாங்ல சொல்றது என்ன ஃபயர்னு சொல்றாங்களா, அந்த சொல்ல வந்து வள்ளுவர் பயன்படுத்துறார். அந்த காமத்துப்பால் அவ்வளவு ருசிச்சு படிக்க வேண்டிய பகுதி. இதெல்லாம் வாழ்ந்து முடிச்சோம்னா நமக்குள்ளே ஒரு உவர்ப்பு தோன்றும் ஒரு காலகட்டத்துல.
அதுதான் வீடு பேரை நோக்கி போகக்கூடியது, அதுதான் சமூகத்தை நோக்கி போகக்கூடியது, அதுதான் முற்றிலுமாக இந்த பெட்டியை வந்து டெட்டாச் பண்ணி அங்க போய் அட்டாச் பண்ற மாதிரி அட்டாச் பண்ணிட்டு இந்த போற வழிக்கு புண்ணியம் இந்த இது வந்து ஒரு இயல்பான வாழ்க்கை. இதுல எதுவுமே வலிந்து செய்யக்கூடிய வாழ்க்கை கிடையவே கிடையாது. இது தமிழுடைய வாழ்க்கை இயற்கையோடு ஏந்த வாழ்க்கைங்கிறதுக்கு காமத்துப்பால் ஒரு பெரும் உதாரணம். அதுதான் வந்து இந்த சில விஷயங்கள் இங்க சொல்லான்னு பார்த்தேன். மற்றபடி இன்னைக்கு ரொம்ப சிறப்பா எல்லாமே அமைஞ்சது. என்னுடைய சைட்ல இருந்து இதான் பகிர்ந்துக்கிறது. அடுத்த வாரம் இந்த குரல் காட்டும் காதலரும் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டியது, படிக்க வேண்டியது. அது முடிஞ்சதுன்னா தேஞா ஐயாவே பேசணும்னு சொல்லிருக்காரு. அது ஒரு காலகட்டத்தில் நான் ஐயாட்ட வந்து பேசி, ஐயா நீங்க சொல்லுங்க. ஆமா, ஞானசுந்தரம் ஐயா, அவரு மூவாவுடைய மாணவர். அவரு நான் இந்த நூல் பத்தி நான் ஒரு காலத்துல பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஐயா. என்ன தலைப்புல பேசுறாரு தேஞா? இல்ல, இதே நூல் தான், குரல் காட்டும் காதலர் நூலை வந்து அறிமுகப்படுத்தி 1 வாரமோ 2 வாரமோ சரி இந்த நூலின் நய உரை ஐயா பேசுன்னு சொல்லி இருந்தாங்க. அவர் அழுத்தமான ஒரு ஆள், ஐயாட்ட நான் கேட்கணும், ஐயாட்ட நான் விண்ணப்பம் வைக்கணும். அதை பத்தி பேச இருக்காங்க, பேசுவாங்க. இன்னும் அந்த தேதி உறுதி செய்யப்படவில்லை. மற்றபடி என்னுடைய சைட்ல முடிச்சுட்டேன். இந்த ஜெகநாதராஜா அந்த புத்தகம் இதுதான், காதா சப்தசதி. இது வந்து இதுதான் ஆந்திர நாட்டாக 402 சொல்லப்படுறது. இது வந்து இங்க ராஜபாளையத்துல வெளியிடப்பட்டிருக்கு சார். விசுவசாந்தி பதிப்பகம் ராஜபாளையம். இவையெல்லாம் ராஜபாளையத்தை சேர்ந்தாக. இவர் கோமா, கோதண்டம், ராஜநாராயணன் இவை எல்லாருமே இந்த சூழலை சேர்ந்தவர்கள். இது காதா சப்தசதி. இது ஒரு முக்கியமான நூல். வடமொழியில நம்ம அகத்திணை மரபுக்கு ஒட்டிய ஒரு 700 பாடல்கள் கொண்ட ஒரே ஒரு 700 பாடல் உண்டது. அதுலயும் படிக்கும் போது வித்தியாசம் தெரிஞ்சிடும். இந்த காமசாஸ்திர புத்தி அதுல வந்துடும், அவ்வளவுதான். அது அதோட இயற்கை, அதோட இயல்பு அப்படிதான், மரபு அப்படிதான், மரபு அப்படிதான். ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஐயா சிஆர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், காமத்துப்பால்ல வர ஒரே ஒரு கொஞ்சம் செக்ஸியான பாடு அது ஒன்றுதான் சொன்னாரு. இதை நான் முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நானும் என்னுடைய நண்பர் பன்னீர்செல்வம், அவரும் கால்நடை மருத்துவர், இருவரும் ஒரு சிறுத்தையை பிடிக்க போறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். போகும்போது பன்னீர்செல்வம் என்கிட்ட கேட்டாரு, டாக்டர் நீங்க திருக்குறள்லாம் படிச்சிருக்கீங்களே, குறள் சொல்லுங்க, நானும் ஒரு சொல்றேன், நீங்க அர்த்தம் சொல்லுங்க. சரி நீங்க சொல்லுங்க. நான் எல்லாம் மலையாளத்துல சொல்லுவாங்கல்ல, ஞானந்தா மோன் அப்படின்னா, நான் வந்து ஒரு காமத்துப்பால்ல ஒரு பாடலை எடுத்து விட்டேன். கடா களிற்றின் மேல் கட்படா மாதர் படா முலை மேல் தொழில் அப்படின்னு. ஆமா, அவரு என்ன டாக்டர் நீ உங்கள்ட்ட குரல் கேட்டா என்ன திட்டுறீங்க அப்படின்னு. கட்டாமுட்டாங்கிற ஒரு குரல், அது கட்டாமுட்டா கட்டான்னு வரும். அது வந்து யாருமே திருக்குறள்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப அருமையான குரல். அதுக்கு இணையான கூற்றுக்கள் வடமொழி இலக்கியங்களும் உண்டு. ரொம்ப அருமையான. ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. நன்றி உரை நன்றி உரை திரு செல்வராஜ் அவர்கள். நவில்தரும் நூல் நயம் அமைப்பின் 47வது நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வணக்கங்களும் நன்றிகளும். தமிழ்கடல் பேராசிரியர் தேப்போமி அவர்களின் வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் என்ற நூலை பற்றிய நயவுரை ஆற்றிய மோகனா அவர்களுக்கு எங்களது அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். போன வாரம் நாடும் பற்றிய நகையுரையும் இந்த வாரம் காமம் பற்றிய நகையுரையும் மிக அருமையாக அவர்கள் பேசினார்கள். மிக தெளிந்த நீரோடை போல மிக ஆராய்ச்சிக்குரிய பல விஷயங்களை சொல்லி மிக அருமையாக சொற்பொழியாற்றிய உங்களுக்கு எங்களது அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த நயவுரையை பற்றி திரு அஷ்ரஃப் ஐயா அவர்கள் காஸ் அண்ட் எஃபெக்ட், அதாவது காமம் காரணம், இன்பம் காரியம் என்பதை பற்றி மிக அழகாக அவர்கள் விவரித்தார்கள். பல நூல்களை பற்றிய பல சிந்தனைகளை அவர்கள் நம்மோடு பங்கெடுத்துக் கொண்டதுக்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பேராசிரியர் சுப்பிரமணியா அவர்கள் தமிழ் அகத்தினை பற்றிய பல செய்திகளை நமக்கு அழகாக விளக்கினார்கள். அவர்கள் பேசிய பேச்சு ஒரு சொற்பொழிவாகவே அமைந்தது. அவருக்கு அமைப்பின் சார்பாக மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து திரு சிஆர் அவர்கள் என்றுமே ஒரு முத்தாய்ப்பாக பல கருத்துக்களை சொல்லி நிகழ்ச்சி நிறைவில் மிக அழகாக பல கருத்துக்களை எடுத்து ஏறி எல்லோரும் ரசிக்கும்படி அவர்கள் பேசுவது மிகவும் அழகாக இருந்தது. அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வரவேற்புரை நல்கிய திரு சக்கரபாணி ஐயா அவர்களுக்கும்
நயவுரையாளரை அறிமுகம் செய்த திரு பொன்னியின் செல்வன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து மிக அழகாக நடத்தி கொடுத்த திரு அஷ்ரப் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வலைத்தமிழ், வள்ளுவர் குரல் குடும்பம், கற்க கசட அமைப்பினருக்கு எங்களது நன்றியை மிகவும் மிகவும் ஆழமுடன் அழுத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் இந்த நிகழ்வினை எந்தவித தடங்கள் இல்லாமல் மிக அழகாக நடத்தி கொடுக்குமைக்கு எங்களது அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து திரு சுரேஷ் அவர்கள் இந்த நிகழ்வினை பதிவு செய்து இந்த நிகழ்வுக்கு சிறப்பூட்டியிருக்கிறார்கள். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வில் தவறாமல் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பிக்குமாறு, அடுத்த வாரம் சிறப்பிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.